நான் ஹை ஸ்கூலில் படிக்கும்போது கேம்பஸ் குருசேடுன்னு சொல்லுகிற ஒரு ஆர்கனைசேஷன் எல்லா இடத்துலையும் ஒரு காரியத்தை ஐ ஃபவுண்டுன்னு உண்டு. அது காக்கா கழுத்தில் கூட கட்டி விட்டாங்க. நான் கண்டுகொண்டேன்னு சொல்லி எல்லாரும் எல்லாம் பார்க்குறது எல்லாத்துலேயும் வீடு எல்லாத்துலேயும் அந்த செய்தார்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய காரியம் ஐ ஃபவுண்ட் வாட் யூ ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவங்க அதுக்கு பிறகு சுவிசேஷத்தை சொல்வதற்கு வழிகளை திறந்தார்கள். இந்த மாதிரி புரட்சிகரமான காரியங்கள் எல்லாம் அவ்வப்போது ஜனங்களை தொழ வேண்டும் என்று தேவ மக்கள் ஏவப்பட்டு செய்கிறது வழக்கம். அதில் அவர்கள் செய்தார்கள். நல்லா கவனிங்க, என்ன கண்டார் என்று சொல்கிறது எளிது, ஆனால் எந்த கோலத்தில் கண்டார்னுட்டு 2 வசனத்தை மட்டும் காட்டி கொடுத்துட்றேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16வது அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஆண்டவர் அங்கே நம்மை குறித்து அவரே சொல்லியிருக்கிற காரியத்தை நான் எல்லா வசனங்களையும் வாசிக்க போகவில்லை, அதை நான் உங்களுக்கு காண்பித்து மாத்திரம் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எசேக்கியேல் 16வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரில் குடிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாயிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணு உன் பேரில் இரக்கமாய் இருந்தது இல்லை. நீ பிறந்த நாளிலேயே நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு, இதுதான் ஆண்டவர் கண்டார். ஜஸ்ட் திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நன்றாக பாடினோம், அநாதி தேவனின் அடைக்கலமே என்று நன்றாக பாடினோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறோம் என்று பாடினோம். நான் ஏறெடுத்ததை காட்டிலும் அவர் என்னை ஏறெடுத்து பார்த்த நிலைமை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்கள் அருமையானவர்களே. எந்த கோலத்தில் கண்டாரு? கர்த்தருடைய கிருபையினால நான் என்னுடைய குடும்பத்தில் எனக்கு ஆண்டவர் 4 பிள்ளைகளை தந்திருந்த போதிலும் என் மனைவி அந்த காரியத்தை இருதயத்தில் சுமந்ததினால 4 பிள்ளைகளை எடுத்து வளர்த்தோம். எல்லாரும் கேட்பாங்க, பிள்ளை இல்லைன்னா எடுத்து வளர்க்கலாம், பிள்ளை இல்லாதவங்க கூட எடுத்து வளர்க்குறதுக்கு யோசிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் யார் ரத்தம் இல்லை, அது இல்லாமல் தானே போயிடும், நாளைக்கு அது கேள்வி கேட்குமெல்லாம் சொல்லுகிற அந்த உலகத்தில் பிள்ளைங்கள் இருந்த போதிலும் 4 பிள்ளைகள் எனக்கு தேவன் தந்திருந்த போதிலும் 4 குழந்தைகளை நாங்கள் எடுத்து வளர்த்தோம். யாரை தெரியுமா? இந்த நிலைமையில் தள்ளப்பட்டு தூக்கி எறியப்பட்ட பிள்ளைகள். They were thrown practically in the dustbin. அந்த பிள்ளையினுடைய அருமை எனக்கு தான் தெரியும், அந்த பிள்ளைகளுக்கும் என்னுடைய அருமை தெரியும். நல்லா கவனிங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு பாரபட்சம் தெரியாது. என்னுடைய கடைசி மகள், அவளை குறித்து நிறைய பேருக்கு ஒருவேளை கதை தெரிஞ்சிருக்கலாம். என்னுடைய செய்திகளை கேட்கிறவர்களுக்கு, அவளை தாய் வேண்டான்னு தூக்கி போட்டா ட்ரெயின் முன்னால. ட்ரெயின் பிந்தி வந்ததுனால கீழே உருண்டு வந்து 2 தெரு நாய்க்கள் அவளை சாப்பிட்டதுனால இன்னைக்கு அவளுக்கு ஒரு கை கிடையாது. அந்த கதையை நாங்கள் சொல்ல வரல. இன்றைக்கு 11th ஸ்டாண்டர்டில் படிக்கிறா, ஒரு கை கிடையாது. ஆனால் இப்போ தான் அந்த கிறிஸ்மஸ்க்கு வீட்டுக்கு வந்து 10 நாள் இருக்கும்போது she was taking care of me more than my own child, my own daughter. என் மக என்ன விசாரிக்கிறத காட்டிலும் என் மகள் என்ன நன்றா விசாரிக்கிறாள். ஆனால் அதை காட்டிலும் பல மடங்கு விசாரிக்கலாம். சாப்பிட்டீங்களா டாடி, என்ன குடிக்கிறீங்க டாடி, டயர்டாக தெரியுறீங்களா டாடி, என்ன செய்யுங்க, கையை காலை பிடிச்சி விட்டுட்டுமா. ஒரு கை இல்லை. இந்த லீவுக்கு வந்திருந்தா கிறிஸ்மஸ் டைமில் நான் கொஞ்சம் மத்தியானம் நிறைய காலையிலேருந்து நான் எந்திரிக்கிற பழக்கம் 3:30 மணியில் எந்திரிச்சு நான் அதுக்கு இப்போ எல்லாத்தையும் முடிச்சு 2:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் படுக்கிறம்மா, என்னை யாரும் 1/2 மணி நேரம் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அவள் தான் கேட்டுக்கிட்டு இருந்தா. நான் போய் படுக்கையில் படுத்த உடனே, டாடி டயர்டாக தெரியுறீங்களா டாடி, காலை பிடிச்சி விட்றேன் டாடி. அம்மா, அந்த பிள்ளைங்களுக்கு தான் தெரியும் எந்த கோலத்தில் இருந்தவங்கள இன்னைக்கு எங்கள் அப்பா எங்கே வச்சிருக்கிறாருன்னுட்டு.
Many times we don't understand what God has done for me. அநேக நேரங்கள்ல தேவன் எனக்கு என்ன செய்தார், தேவன் யாருன்னு தெரியும், தேவன் எனக்கு என்ன செய்தாருங்கிறது தெரியாது, எந்த நிலைமையில் என்ன கண்டாருன்னு தெரியாது. இங்க சிலர் இருக்கலாம், குட்டி போதையில தெருக்களில பண்ணிய காட்டிலும் கேடுகட்ட நிலையில் விழுந்து கிடக்கலாம். உன்னையும் தேடி வந்தார். That is my God's love for me. அதனால தான் அந்த பாட்டு ஹிந்தி பாட்டுனாலும் அதுக்குள்ள ஏராளமான மீனிங் இருக்குது. அதை சொல்லிக் கொடுக்குறேன். மறுபடியும் சொல்லலாமா? ஏசு ஆயா முஜே பாயா. அது பேர் என்ன செஞ்சார் தெரியுமா? அடுத்தால அந்த தொடர்ந்து வசனங்களை வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க. ஜீவந்தியா, எல்லாரும் சொல்லலாம். வயசானதுங்க, வளர்றது எல்லாரும் சொல்லலாம். பார்க்கலாம். ஏசு ஆயா முஜே பாயா ஜீவந்தியா. எதுக்கு? பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சுக்கலுங்க. எதுக்கு? என்ன சொன்னாங்க? பரலோகத்துக்கு கொண்டு போகிறது. அப்படியா? அப்புறம் அன்னைக்கே கொண்டு போயிடலாமே. என்ன பாஸ்டர்ட்ட சொல்லிட்டு போறேன், இவங்களெல்லாம் மறுபடியும் ஞானஸ்தானம் கொடுத்து 10 நிமிஷம் உள்ள உயரும், நேர டைரக்ட் ஃப்ளைட் தண்ணிக்குள்ளே வச்சுருங்கய்யா. அதுக்காக கொண்டு வந்தாரு, அதுக்கு ஐயா ஜீவன் தந்தாரு. என்னை தேடி இயேசு வந்தார். வெரி குட். பக்கத்தில் கடைசி வேலையை கை சொல்லுங்க. காம் மே லாயா. எல்லாம் சொல்லுங்க, காம் மே லாயா. இப்ப பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காம் மே லாயா. இப்ப கையை பிடிச்சு கேளுங்க, என்ன வேலை செஞ்சீங்க? காம் மே லாயான்னா என்னை அவருடைய வேலையில இணைத்து கொண்டார். வந்தோம் பிரதர், ஆராதனை பரவசமா இருந்தது. எப்பா, அடுத்த 7 நாள் கழிச்சு மறுபடி பரவசம் போட்டாதான் வரும். ஹலோ, போன வாரம் முழுந்து என்ன செஞ்சீங்க? சரி, போன வாரத்தை விட்டுரும். போன வருஷம் முழுந்து என்ன செஞ்சீங்க? வேலை செஞ்சோம், வேலை செஞ்சோம், வேலை செஞ்சோம். என்ன வேலை செஞ்சீங்க? கொஞ்சம் சொல்லுங்க, கேளுங்க, பக்கத்தில் கேளுங்க. என்னையும் ஏன் கேட்குறீங்க? நான் தாங்க வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். வயசு தான் 77. நானும் ஓடிக்கிட்டு தானே இருக்கேன். போன வருஷம் மட்டும் 425 தடவை பேசினேன். 425 டைம்ஸ் போன வருஷம் பேசியிருக்கேன். அதனால் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நீங்கள் பக்கத்தில் கேளுங்க. மறுபடியும் சொல்லலாம், எல்லாரும் கை வச்சு சொல்லலாம். பார்க்கலாம். ஏசு ஆயா முஜே பாயா ஜீவன் தியா காம் மே லாயா. இந்த வார்த்தை என்னைய மறந்துருங்க, என் மொழியை மறந்துடாதீங்க. என் மொழியை மறந்தீங்களோ இல்லையோ மறந்துடுங்க, ஆனால் அந்த காரியத்தை மறந்துடாதீங்க. ரொம்ப எளிதான பாடல், எல்லாரும் பாடுறது வரைக்கும் நான் பிரசங்கத்துக்கு போக மாட்டேன். நான் பாஸ்டர் சொல்லிக்கிறேன், நான் முடிக்கிற நேரம் தான் முடிப்பேன். நீங்கள் அடுத்த சர்வீஸ் 7வது சர்வீஸ் செஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை. நான் கொஞ்சம் முரட்டு ஆள், ஏன்னா பீகார் ஆள். அல்லேலூயா. நான் பாடுறேன், பிரதர் எனக்கு உதவி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். எப்பவும் சொல்கிற மாதிரி சொல்கிறேன். எனக்கு சி கார்டு பி கார்டுலாம் தெரியாது, சூடு கார்டு ஒன்று தான் தெரியும். यीशु आया मुझे पाया जीवन दिया काम में लाया. यीशु आया मुझे पाया जीवन दिया काम में लाया. தெரிஞ்ச ராகம் தானே, எல்லாரும் பாடலாமே. यीशु आया मुझे पाया जीवन दिया काम में लाया. यीशु मुझे जीवन दिया काम में लाया. எளிதான, வெறும் பெரிய ஒன்றும் வார்த்தை இல்லையே, சின்ன வார்த்தை தான். ஹிந்தி ரொம்ப எளிதானது. நம்ம ஆளுங்க பயமுறுத்தி வச்சுட்டாங்க. 100 வார்த்தை தெரிஞ்சா ஹிந்தி பேசிடலாம். எல்லாரும் கரங்களை வைத்து 2 கரங்களை ஆண்டவர் எனக்கு காண்பித்த தயவை நினைக்கலாமா? ஐயோ, எல்லாராலும் வெறுக்கப்பட்டு உன்னை கவனிக்கிறதற்கு, உன்னை கழுவுறதற்கு, உன்னை சுத்திகரிக்கிறதற்கு ஒருவருக்கும் மனசு கூட வரல. நீ தள்ளப்பட்டவள், தள்ளப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், நசுக்கப்பட்டவன், நெருக்கப்பட்டவன். ஆனால் பரலோகத்தின் தேவன், வானத்தையும் பூமியும் வார்த்தையினால் உண்டாக்கின ஆண்டவர் என் மேல பரிதாபப்பட்டு, அதில் எழுதியிருக்குது, உன் மேல பரிதாபப்பட்டு. ஹல்லேலூயா. இயேசு ஆயா
मुझे पाया, जीवन दिया, काम में लाया यीशु। Once again, यीशु आया, मुझे पाया, जीवन दिया, काम में ला। கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவர் மாட்டும் தியானிச்சு, यीशु आया, मुझे praise him, जीवन दिया, काम में लाया। Hallelujah, 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 hallelujah. Once again, यीशु आया, मुझे पाया, जीवन दिया, काम में लाया यीशु। கரங்களை தட்டி, ஆண்டவரே அதை புரிந்து கொள்ளுகிற இருதயத்தை எனக்கு தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில கொஞ்சம் விசித்திரமான வித்தியாசமான செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நன்றாக கவனிப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நாம் இருக்கிற நாட்களை குறித்த அறிவு தேவ ஜனத்திற்கு எத்தனையா இருக்கிறது என்பது எனக்கு ஒரு பெரிய கேள்வி. The churches in India may not know what kind of time God has placed us and chosen us. தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற இடத்தையும் நேரத்தையும் காலத்தையும் எத்தனையாய் புரிந்து கொண்டோம் என்று எனக்கு ஒரு கேள்வி எப்பொழுதுமே உண்டு. நாரை தன் காலத்தை அறியும் என்று வேதம் சொல்கிறது. தகவிலான் குருவிக்கு தன்னுடைய நேரத்தை தெரியும். ஆண்டவரும் பரிசேயரை பார்த்தே சொன்னார், காலத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. இந்த காலத்தை நீங்கள் வானத்தின் அடையாளங்களை பார்த்து காலத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. இந்த காலத்திலா என்பது ஏன் தெரியாமல் போய்விட்டதென்று தன்மேல் குற்றம் சுமத்துகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சவால் விட்டார். எருசலேமை பார்த்தும் ஆண்டவர் அதே காரியத்தை தான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உனக்கு கிடைத்த சமாதான காலத்திலே என்று கண்ணீரை வடித்து விட்டார். ஏனென்றால் காலத்தை குறித்த அறிவு எருசலேமிலே ஆராதிக்க வந்தவர்களுக்கும் இல்லாமல் இருந்தது என்பது தேவனுடைய பெரிய துக்கம். அதோடு நிறுத்தவில்லை. நன்றாய் கவனியுங்கள். சீசர்கள் கேட்டார், இந்த காலத்தில் எங்களுக்கு ராஜ்யத்தை தரப்போகிறீர்? நல்ல கவனிங்க. Knowing the times is very important for the church of God. தேவ ஜனத்திற்கு எந்த காலத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நிலைமை தெரிந்திருக்க வேண்டும். அதனால்தான் எஸ்தரை பார்த்து மொர்தெகாய் சொன்னார், இந்த காலத்தில் உதவி செய்யும்படியாகத்தானே உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கிறது.
Understanding the timing is very, very important in a Christian life. Please understand. தேவ ஜனங்களுக்கு தேவனை ஆராதிக்க மாத்திரமல்ல, தேவனை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, ஏன் இந்த நாட்களிலே தேவன் என்னை இந்த பூமியில வைத்திருக்கிறார், இந்த நாட்டிலே ஏன் வைத்திருக்கிறார் என்கிற காரியம் தெரிந்திருந்தால் சபையுடைய நோக்கம், கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளங்கள் அனைத்தும் மாறிவிடும் என்று நான் நம்புகிறவன். நல்லா கவனிங்க, நான் சொல்ல போறது கொஞ்சம் கொஞ்சம் அணுகுண்டு போட்ட மாதிரி இருக்கும். நம்ம ஆண்டவரை நல்லா பாடுனீங்க, அழகா பாடுனீங்க. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். We give emphasis for holiness. Praise God for this church. ஒரு பெரிய அழுத்தம் இங்கே சொல்லப்பட்டது. அங்கே எழுதியும் போட்டிருக்கார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று. பட் நம்ம ஒன்றும் மறந்துட்டோம். ஏசாயா பார்த்த தரிசனத்தில் தேவதூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் அவரை துதித்த அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அது முன்னால என்ன வார்த்தை? சேனைகளின் கர்த்தர். என்ன அர்த்தம்? ஐ தேங்க் காட் ஃபார் பாஸ்டர் ஆஸ்பன் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஒரு ஜெனரல்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டார். ஐ லவ் தட். ஜெனரலாக இல்லையே மிலிட்ரியில் இருக்குங்கிறத அவர் அக்னாலேஜ் பண்ணார்ல. பக்கத்தில் சொல்லுங்க, உங்க ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர். சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. அவர் பின்னால போனீங்கன்னா நீங்களும் மிலிட்ரியில் இருக்கிற மாதிரி தானே இருக்கணும். கொஞ்சம் நேரம் உட்காருங்க, டொக்கு விழுந்து உட்காராங்க, நேரம் உட்காருங்க. We sing, he is the Lord of hosts. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தருக்கு இம்பார்ட்டன்ட் புரிய ஆரம்பிச்சிட்டு சைவைக்கு. Thank God. தேவன் பரிசுத்தர் என்று உலகம் முழுவதும் நாம் சொல்ல முடியும் அல்லவா? ஆனால் நம்முடைய தேவன் வெறும் பரிசுத்தர் மாத்திரமல்ல, சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர். நான் எதுல வந்து சேர்க்கேன்? சபையில சேர்றது ரெண்டு தான். ஆண்டோடைய சரீரத்தில் சேர்றது நல்லது தான். ஆனால் நான் ஆண்டவருக்குள்ள வந்த உடனே அவரை சேனைகளின் கர்த்தரா பார்த்துட்டேன்னா நான் எப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன்? சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா நாங்க நல்லவரு, அப்படித்தான் எங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப ரொம்ப. சில சபையில் போயிருக்கேன். பாஸ்டர் சொல்லுவார், கர்த்தர் நல்லவர். ஜனங்கள் சொல்லுவோம், ரொம்ப ரொம்ப நல்லவர். தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. எல்லாருக்கும் தான் கேட்கறதுக்கு. ஆனால் அடுத்தது மறந்துட்டீங்களப்பா, மறந்துட்டீங்களே. சேனைகளின் கர்த்தர் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. அப்படி வரும்போது உள்ளுக்குள்ள ஒரு மிலிட்டன்சி வரணும். கிறிஸ்டியானிட்டி ஹஸ் காட் மிலிட்டன்சி இன்சைட். நல்லா கவனிங்க. அப்ப சேனைகளின் கர்த்தருடைய மெத்தடாலஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சேனைகளின் கர்த்தர் என்ன செய்யறாருன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த நாட்களில் நமக்கு உங்களை நீங்க கம்ஃபர்டபுளா ஒருவேளை இருக்கலாம், நாங்க அங்க கம்ஃபர்டபுளா இல்லை. ஆனா அதுக்காக எங்க ஆட்கள்லாம் கோழைகளும் அல்ல. 2-3 மாசத்துக்கு முன்னால ஒரு சபை கட்டடத்தை புதுசா ஒரு இடத்துல டெடிகேட் பண்ண முடியா நான் போயிருந்தேன். போறதுக்கு முந்தின நாள் சபைக்கு மேலே வச்சிருந்த சிலுவை உடைச்சிட்டு போட்டானுங்க. ஒரு 60 பேர் அங்க அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நான் இன்னொரு சபையை 2 கட்டடத்தை ஒரு வாரத்தில் திறக்க வேண்டியிருந்தது. ஒரு கட்டடத்தை கட்டிட்டு என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார், அவரையும் கூட்டிகிட்டு நான் போறேன். அங்க போனா ராத்திரி தான் சிலுவை உடைச்சிட்டாங்க. அண்ணன் முதல்ல கெட்ட விடவாங்கன்னு பிளான் பண்ணாங்க. நான் உள்ள போனா ஜேன்னு விசுவாசிகள் எல்லாம் முழங்கால் நின்றுட்டு பயங்கர ஒரு போராட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்னால நாங்க திறக்க முன்னால உள்ள போயிட்டோம். ரிபன் கட்டினாதான் வெளில போறது இல்லை, வெட்டினதான் உள்ள போறதுலாம் உங்க ஊர்ல தான். நாங்க உள்ள போயிட்டு தான் ரிபனை கட்டு பண்றது. கொஞ்சம் தலைகளவே செய்து பழக்கப்பட்டவங்க. உள்ள பயங்கரமா லேடிஸ் பயங்கரமா போராட்ட ஜெபம் பண்றாங்க. அதுக்குள்ள இந்த அடிக்கிற ஆட்கள் ஒரு 60 பேர் இருப்பாங்க. எல்லாம் வந்துட்டாங்க. அதுல இருந்து விசுவாசி போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணி 2ஆம் நிமிஷம் போலீஸ் வந்துட்டு. பீகார்ல நடந்த முதல் அதிசயம் தான்.
எங்க ஆள் 2 நாள் கழிச்சு தான் வருவான். ஏன்னா உங்க ஊர்ல இருக்க மாதிரி அத்தனை போலீஸ்காரன் எங்க ஊர்ல இல்லை. ஆமா, நீங்க 7 கோடி பேருக்கு நீங்க இவ்வளவு பெரிய போலீஸ் போஸ்ட் வச்சிருக்கீங்க. நாங்க 14 கோடி பேருக்கு உங்கள 4 பங்குல 1 நாள் வச்சிருக்காங்க. நீங்க கணக்கெடுத்து பாருங்க. உங்க ஊர்ல 4 போலீஸ்காரனா எங்க ஊர்ல 1 ஆளு. ஆனா நாங்க ஜனத்தொகையில 2 பங்கு. ஆகையினால எங்க போலீஸ்காரர் என்ன செய்வாரு? எல்லாத்தையும் போய் பார்க்கறதுக்கு அவர் நேரம் இல்லை. அதனால 2 நாள் கழிச்சு தான் வருவாரு. அன்னைக்கு நாங்க 2ஆம் மணி நேரத்தில் போலீஸ்காரன் வந்த உடனே அந்த ஆளுங்க சொல்றாங்க, அங்க போட்டிருந்த போர்டுல, சின்ன போர்டு, நாங்க யார் திறக்கிறதெல்லாம் போடுறதில்ல, இந்த சபை எண்ணெயில இருந்து இங்க நடக்குதுன்னு சொல்ற ஒரு இது போட்டு கீழே போட்டிருக்கும்போது அந்த ஊர் பேர், அந்த எந்த ஊர்ல இருக்கோ அந்த ஊர் பேர் அந்த வந்தவனுங்க போலீஸ்காரர் வந்தவங்க, என்னப்பா அவனுக்கு பிரச்சனை? எங்க ஊர்ல சர்ச்சை கட்டிட்டு இவங்க அடுத்த ஊர் பேரை எழுதியிருக்காங்க. அடப்பா, பார்டர் சண்டனை. எங்களை அடிக்க வந்த ஆளு இப்ப பார்டர் பேசிக்கிட்டு இருக்கான். சரிப்பா, வேண்டாம் மாத்த சொல்றேன்னு போலீஸ்கார் சொன்ன உடனே அவனுக்கும் சோறு போட்டு வந்தவனுக்கும் சோறு போட்டு எலிசாவை பிடிக்க வந்தவனுக்கு சோறு போட்டு வழியா நடத்துகிற பப்பி மாதிரி நடத்தணும்யா. ஹல்லேலூயா. நம்புறவங்க மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சர்ச்சை தான் கேட்டு பெருசாக்க போறாங்களா? கொஞ்சம் நல்லா போடுங்க, இது இடிஞ்சு பரவல. நம்ம ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர் தான். அதை எங்க ஜனங்களுக்கு நாங்கள் புகுந்து வச்சுட்டோம். அதனால அவங்க முழங்கால என்னன்னாங்க, ஆண்டவர் ஒண்ணுமே சபை நடக்குது, அடுத்த நாள் சார் மறுபடியும் வேற செல்வா வைக்கணும், அவ்வளவுதானே. My dear people of God, let us get some kind of militancy. ஏன்னா இந்த மிலிட்டரி ஆண்டவர், நம்ம ஆண்டவருக்கு பேர் என்னது? மிலிட்டரி ஆண்டவர். மிலிட்டரி ஆண்டவர் நம்மளை அப்படி ஆக்கணும்னு நினைக்கிறாருன்னு வேதத்திலிருந்து காட்டி கொடுக்க போறேன். வாசிக்கலாம், என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிக்க போகிறோம். கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும். நல்லா கவனிங்க, கானான் தேசத்தை அவங்க சாதாரணமா சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கானான் தேசத்திற்குள் வந்தார் என்பது உங்களுக்கு நன்றாக அறிவிக்கப்படுகிறது. வசனம் போதிக்கிற ஒரு போதகர் கீழே நீங்கள் இருக்கிறீர்கள். வசனத்தை நம்புகிற, விசுவாசிக்கிற, கீழ்ப்படிய விரும்புகிற ஒரு சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். கானான் தேசத்தை அவர்கள் சாதாரணமாக சுதந்திரிக்கவில்லை. எரிகோ இருந்தது, அதை சுற்றி வந்து துதியினாலே இடித்தார்கள். இருந்தது, சண்டை போட்டு இடித்தார்கள். 31 ராஜாக்கள் இருந்தார்கள். அவர்களை குகையில அடைத்து வைத்து அவங்க கழுத்துல காலை வச்சு மூப்பரெல்லாம் கூப்பிட்டு காலை வைக்க சொன்னான் யோசுவா. Daily almost they have to face the war. பயந்து போய் கிபியோனியர்கள் அவருக்கு ஏமாத்துறதுக்கு வந்தாங்க. யோசுவாவும் அவனோடு கூட சேர்ந்தாலும் கொஞ்சம் ஏமாந்துட்டாங்க. ஏமாந்தாலும் அந்த கிபியோனியர் இவங்களோடு உடன்படிக்கை கொண்டார்கள் என்று சொல்லி மற்ற 5 ராஜாக்கள் அவர்களுக்கு விரோதமாக வருகிறார்கள். இப்போ கிபியோனியரை காப்பாற்ற வேண்டியிருக்கு. நல்லா கவனிங்க. Let us read the Bible in today's context. இன்றைக்கு நடக்கிற காரியத்தில் வேதத்தை பார்க்க படித்துக் கொள்ளுங்கள். ஏதோ கண்ணீர் துடைப்பார், முதுவலி நீக்குவார், இடுப்பொலி நீக்குவார், வேலை தருவார், பிள்ளை தருவார், பிள்ளைக்கு பிள்ளை தருவார், கல்யாணம் பண்ணுவார், இதுக்கு மட்டும் ஆண்டவரை பார்க்காதீங்க. அதெல்லாம் கொசு. பக்கத்துல சொல்லுங்க, இதெல்லாம் கொசு. வேதத்தை வேதமா பாருங்க. வேதம் என்ன ஆண்டவர் சொல்கிறார்? என்னுடைய வார்த்தைகள் என்ன காண்பிக்கிறது? அந்த காண்பிக்கிறதுல இந்த காலத்தை குறித்து நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். நான் கொஞ்சம் கடவுடான்னு பேசினா உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். இருதயம் இல்லாதவங்க எல்லாம் எடுத்து வெளியே வச்சிருங்க. இருந்தா தானே வைப்பேன்னு சொல்றீங்களா? எனக்கு தெரியும். லிசன், நல்ல காது கொடுத்து கேளுங்கள். ஆண்டவர் அவர்களை கானானுக்குள் கொண்டு வந்த போது கொஞ்சம் பேர் ஏமாத்திட்டான். அவனுக்கு பேர் கிபியோனியர்கள். வேஷம் போட்டான், வேஷம் போட்டு வந்து ஏமாத்திட்டான். ஆண்டவரை கேட்காமலே யோசுவாவும் மூப்பர்களும் அவனிடத்துல கொஞ்சம் அப்பம் வாங்கிட்டாங்க, உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. இப்போ இதை பார்த்து ஒரு 5 ராஜாக்களுக்கு பயங்கர கோபம் வந்துட்டு
அப்ப அவர்கள் யுத்தம் பண்ண வருகிறார்கள். கிபியோனியர்கள் அபயமிடுகிறார்கள். எதற்காக? எங்களை காப்பாத்துங்க, உங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கோம்ல. we were weak, that's why we made a covenant with you. நாங்க பலவீனமா இருந்ததுனால தான் நாங்க உங்ககிட்ட அபயம் கேட்டோம், எங்களை காப்பாத்துங்கன்னு கத்தும்போது யோசுவா தன்னுடைய மக்களோடு கூட சென்று 5 ராஜாக்களுக்கு விரோதமா போரிடும் போது நடந்த காரியத்தை யோசுவா 10வது அதிகாரத்தில் வாசிக்கிறீங்க. என்ன வாசிக்கிறீங்க? இன்னும் அழியல, அவங்க சேனை அழியல, யுத்தம் நடக்குது. அந்த நேரத்தில் சூரியன் அஸ்தமிக்க போகிறது. உடனே யாருக்காக சூரியனை நில்லு, சந்திரனை நில்லு என்று யோசுவா சொன்னா? கிபியோனி இருக்கா? யார் அவனை ஏமாத்தி வேஷம் போட்டு அவனோடு கூட தந்திரமா நடந்து அவங்கள காப்பாத்துறதுக்கு தான் சூரியன் நின்று. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்களும் அடிக்கடி இந்த ஜெபத்தை செய்றீங்க, சூரியனை நில்லுன்னுட்டு. எல்லாம் உங்களுக்கு தான். பக்கத்தில் தொட முடிஞ்சுன்னா தொட்டு சொல்லுங்க, சுயம் உங்களை பிடிச்சி ஆட்டுது. எங்க யாருந்து கொண்டு வந்தீங்க? ஒரு நாள் வந்தாலும் இந்த மாதிரி பண்றாரு, இன்னொரு தடவை கூப்பிடாதீங்கன்னு சொல்லுவீங்க. சொல்லட்டும். That was the condition by which they occupied Canaan. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கானானை சுதந்திரிச்சாங்க. அந்த சுதந்திரிச்ச சேட்ஸ் அப்படி மறுபடியும் வாசிங்க பிரதர். கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும். இப்ப உள்ள வந்தவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். கட்டாத வீடுகள், நட்டாத திராட்சை தோட்டங்கள், சாப்பிடக்கூடாத மாதுளம் பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு திருப்தியா இருக்கிறாரு. இவன் பார்த்ததே இல்லை. உள்ள இருக்கிற ஆள் யாரு சொல்லுங்க? யுத்தங்களை பார்க்காதவன். பக்கத்தில் உங்களை தான், பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, உங்களை தான் சொல்றாங்களோ? We know how to enjoy somebody's battle. Somebody fought the battle. நாங்க யுத்தத்தெல்லாம் பார்க்கல, அதுல கிடைச்சத சுருட்ட வந்த ஆட்கள். பெரிய பெரிய திராட்சை கொலை 2 பேர் தூக்கிட்டு போனோம். ஒரு கொலையில 50 கிலோ இருந்துதான் ஒரு கொலை. அந்த தேசம் பாலும் தேன் ஓடுற தேசம். சண்டை போட்டது யாரு? யாரோ சண்டை போட்டாங்க, யாரோ கஷ்டப்பட்டாங்க, யாரோ நடந்து வந்தாங்க. ஆனா இவங்க, நம்ம ஊர்ல ஒரு பாட்டு வந்தது, உலகம் முழுவதும் போச்சுது. உலகத்துல எல்லாரும் பாட ஆரம்பிச்சாங்க. என்னடா எல்லாரும் பாடுறான்? எங்க ஊர் அரசியல்வாதியும் பாட ஆரம்பிச்சுட்டான். என்ஜாமி என்ஜாமின்னா என்னடா என்ஜாமி என்ஜாமி? எனக்கு விளங்கல. என்னடா என்ஜாமி என்ஜாமிங்கிற பாட்டுக்கு அவ்வளோ, தமிழ் பாட்டுக்கு அவ்வளோ. நம்ம ஊர் மோடி கூட பாட ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப பார்த்து நான் கொஞ்சம் கூர்மை, என்ஜாய் மீ, அதே தானா? இதத்தான் என்ஜாய் மீ தான் நம்ம சொல்லி 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 என்ஜாமின்னு வந்துட்டு. அப்பதான் எனக்கு விளங்குச்சு, ஓஹோ இது என்ஜாய் மீன் பாடுறாங்களா. ஹல்லேலூயா. நம்மளும் அப்படித்தானே, கிருபன்னு சொல்ல மாட்டோம், கிருப. அப்படின்னா அதுல கிக்கு வருதான். வார்த்தையை விட்டாச்சுன்னா கிக்கு வந்துருது. என்ஜாய் என்ஜாய் blessing of the Lord. என்ஜாய் என்ஜாய். எவனோ சுத்தம், யாரோ சண்டை போட்டான், யாரோ பிடிச்சு கொடுத்தான், யாரோ ராஜாக்கள் அழிச்சான். என்ஜாய். பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க, உங்களை சொல்லல. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? This is our God. Please understand our God properly. நம்முடைய தேவனை சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேல் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிக்கவாகும். நம்பர் 1. அடுத்த வசனம், இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம்
செய்ய அறியாதிருந்தவர்கள், அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி. ஓஹோ, இப்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான இவனையும் பழக்குவிப்பதற்காகவும். வெயிட் அவங்க சந்ததியாரையும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, the first generation work hard, suffer lot, fight the battle and win the war. First generation. Second generation enjoy. Third generation loses everything. இது ஆங்கில பழமொழி. நல்லங்க, இங்க அதான் நடக்குது. அதனால தான் ஆண்டவர் பார்த்தாரு, டேய் நீனும் உனக்கும் சண்டை போட்டதை பார்த்ததே இல்லை, சண்டையை பார்த்ததில்லை. You are born in a peace time. ஆனா உனக்கு தெரியணும் சண்டை போடுறது எப்படின்னு. உனக்கு மட்டும் இல்ல, உன் பிள்ளைக்கும் தெரியணும். இஸ்ரவேல் புத்திரன் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய உங்க பைபிள் என்ன எழுதி இருக்குது? அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காக. ஓஹோ, this is our God. His intention is very clear. It's not only you, your people, your children, they must know how to fight. ஆனா நம்ம யுத்தம் கம்பும் தண்ணி எடுத்து நம்ம எதிர் வீட்டுக்காரன் செய்யற மாதிரி செய்யறதில்ல, அதையும் வாழையிலையும் எடுத்து செய்யறதில்ல. நம்முடைய யுத்தம் வானமண்டலங்களில் உண்டு. நம்புறவங்க மாத்திரம் ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவர்களுக்கு யுத்தம் உண்டுன்னு சொல்றவங்க மாத்திரம் கை வைத்தான போதும். We are in the war time, and God is a trainer, and God initiates a war. Please understand, I am not talking about the physical war. It is God's word given to us in the spiritual sense. ஆவிக்குரியவர்களை புரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்படுகிற காரியம். நம்முடைய யுத்தம் இந்த பூமிக்குரியதாக இல்லை. ஆண்டவரே இயேசு சொல்லும்போது, இயேசு பிடிக்க வந்து போய் சொன்னாங்க, என் பிதாவை வேண்டுகொண்ட 12 லேகியோன், அதாவது 6 பட்டாலியன் அனுப்பிச்சிருப்பாரு. பட் என்னுடைய ராஜ்யம் இதுக்குரியது இல்லப்பா. ஐ எம் டாக்கிங் அபவுட் சம்திங் எல்ஸ். நல்லா கவனிங்க. தேவன் உங்களோடு கூட இடைபடுவாராக. ஆண்டவரை கொஞ்சம் வித்தியாசமான கோணத்தில் பார்க்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்ன நினைக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். அவர்களை சோதிப்பதற்காகவும் அவர்களை பழக்குவிப்பதற்காகவும் என்ன செஞ்சாரா? கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றால். போதும், அதுக்கு பிறகு நீங்க வீட்டில் போய் படிச்சீங்க. பக்கத்தில் உங்க சொல்லுங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரனை விட்டு வச்சிருக்காரு ஆண்டவர். யாரோ சொல்றாங்க, நாங்க பாட்டு பாடினாலும் சத்தம் போடுறீங்கன்னு சொல்றான். நாங்க மியூசிக் இல்லாமல் பாட்டு படிச்சாலும் உள்ள அவங்க போலீஸ் ஃபோன் பண்றான், ரொம்ப சத்தமா இருக்குது, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்றான். 4 பேர் கூடி பர்த்டே கேக் வெட்டினாலும் எங்க ஊர்ல யூபியில் பிடிச்சிட்டு போயிடுறான். பிள்ளைக்கு பர்த்டே கேக் வெட்டும் போது 4 பேர் கூடி ஹாப்பி பர்த்டே இயேசு உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொன்னா பிடிச்சிட்டு போன பாஸ்டர் உள்ள இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? யோகின்னு ஒருத்தன் இருக்கான், மடியில குரங்கு நான் அங்கே இருக்கிறாள். ஹலோ, you are worshiping the Lord with all your strength, praise God. பட் அங்க பாஸ்டர் தன் பிள்ளைக்கு 8 வயசு பிள்ளைக்கு பர்த்டே கொண்டாடினாரு. அவன் சொன்னா 25 பேர் பிள்ளைங்களை கூட்டு வந்துடுறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரணும்னா. பக்கத்தில் இருக்கவங்க பிள்ளைங்களாம் வந்தாங்க. அங்கே வந்ததில் ஒருத்தர் சைல்டு எவாஞ்சலிஸ்ட், இந்த பாஸ்டர் சொன்னார், தம்பி கொஞ்சம் பிள்ளைங்களாம் வந்திருக்காங்க, ஒரு பாட்டு சொல்லி கொடுத்து ஒரு கதை சொல்லணும். அவன் பாட்டு சொல்லி கொடுக்கும்போது என்னை மாதிரி இந்த இயேசு ஆயான்னு சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். எந்த பாட்டு சொல்லி கொடுத்தான்னு எனக்கு தெரியல. பக்கத்து வீட்டுக்காரன் போய் ஃபோன் பண்ணிட்டான், இவங்க எல்லா மக்களையும் மாற்றிட்டாங்க, கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னு. 1.5 மாதம் உள்ள இருந்தார். என் கூட வாங்க வட இந்தியாவுக்கு. ஒரு குடும்பத்தில் 4 மருமக்கள்மார், பயங்கரமான பிசினஸ் ஃபேமிலி. 4 பேரும் ஒரு வாரம் ஒரு மருமகா நாய் மாறி நடப்பா, நாக்க வெளியே போட்டுக்கிட்டு. லிசன், மாத்தி 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 செய்வனை கோளாறுல பிடிக்கப்பட்டிருந்தது. ஊழியக்காரர் ஒருவர் அங்கே போக முடியாது, கர்த்தர் உதவி செய்தார். அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணோன்னு எல்லாரும் விடுதலை ஆயிட்டாங்க.
குடும்பமா ஆலயத்துக்கு வந்தாங்க. உயர்ந்த குடும்பம், நல்ல ஜாதி என்று அவர்கள் நினைக்கிறவர்கள், காசுள்ளவங்க. அதனால ஆராதிக்கிற இடத்துல குண்டை போட்டு பாஸ்டர் ஷூட் பண்ணதுனால பாஸ்டருக்கு 9 அங்குலம் குடலை எடுக்க வேண்டியது இருந்தது. லிசன், திஸ் இஸ் வேர் வி லிவ். நல்லா கவனிங்க. எதுக்கு விட்டு வச்சிருக்காரு? சொல்றாங்க ஆஃபீஸில் எங்கிருந்தோ கொண்டு வந்தாங்க, ஒரு மேனேஜரை கொண்டு வந்தாங்க. அவன் RSS ஆளாக இருப்பான் போல தெரியுது. நான் பைபிளை தூக்கிட்டு போகிறத பார்த்துட்டு எங்கே போகிறேன்னு கேட்டான். அதில் இருந்து ஆரம்பிச்சிட்டான் பிரதர். விட்டு வச்சிருக்கிறார் பக்கத்தில். விட்டு சொல்லு நம்ம என்னதான் காலி பண்ணுமாண்டவரே. நீ சண்டையை பார்க்கறது மட்டும் இல்லை, நீ மற்ற வர்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் விட்டு வச்சிருக்கிறார் சில ஜாதியை. எல்லாத்தையும் துரத்துவன் தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்தார். முன்னால் போய் சகல ஜாதி 7 ஜாதியும் விரட்டி அடிச்சுட்டு உனக்கு கொடுக்க போகிறேன்னு சொன்னார். எதுக்கு ஐயா விட்டு வச்சிருக்கீர் கொஞ்சம்? I want to train you. I want to show you I am the Lord of hosts. சேனைகளின் கர்த்தர் நான். பாடிக்கலாமா? இப்ப கை வைத்து இப்ப சொல் பாடலாமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓஹோ பரிசுத்த பரிசுத்தரே. இவ்வளவு நாளும் பரிசுத்தருக்கு நம்ம எம்பசைஸ் ஜாஸ்தி கொடுத்துருப்போம். இப்ப சேனைகளின் கர்த்தருக்கு கொஞ்சம் எம்பசைஸ் கொடுத்து பாடலாமா? கொஞ்சம் அழுத்தி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. 4வது வசனத்தை வாசிக்கிறேன், அதுக்கு பிறகு போகலாம் வேகமா. கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள். ஆமா, அமித்ஷான்னு ஒருத்தர் வச்சிருக்கிறாரு. அவர்களை விட்டு வச்சிருக்கிறாரு. இப்ப விளங்க ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா. நம்ம எவ்வளோ ஜோமன்னு ஆட்சி மாறும்னுட்டு சில தீர்க்கதரிசிகள் வேற சொன்னாங்க. நீதியா அரசால் அவர் வர வரைக்கும் மாறாதையா, மாறாதையா, மாறாது. ஏன்னா உனக்கு நீ அவரை பின்பற்றுவாயா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயான்னு பார்க்கணும். He wants to check you whether you are obedient or not. சிலர் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருப்பாங்க. அந்த சர்ச்சுக்கும் போவாங்க, இங்கே வருவாங்க. இங்க வந்தா ஞானஸ்நானம் எடுக்க சொல்லுவாங்க, அதை மட்டும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க போனா கல்ற தோட்டம் போயிடும். நீ கீழ்படுகிறியா? ஞானஸ்தானம் எடுக்கிறதுல நீ நனைஞ்ச பாவியா தான் வெளியே வருவ. மனம் திரும்ப போன எப்படி வருவ? நனைஞ்ச பாவியா வருவ. ஆனா ஞானஸ்தானம் எதுக்கு எடுக்கிறது? நான் முதல்ல அவருடைய வார்த்தையை கீழ்படுகிறேன்னு காட்டுறதுக்கு. ஹலோ, நீ கீழ்ப்படுகிறாயா இல்லையா என்பதை சோதிப்பதற்காகவே விட்டு வச்சிருப்பாரு. நல்ல கவனிங்க, தேவனை புரிந்து கொள்ளுங்கள். The problem with the church today in India is they don't understand their God properly. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? நான் எப்பவும் சொல்றதை இங்க சொல்றேன். ஆண்டவர் ATM மிஷின் நினைக்கிறோம். கார்டு போடணும், இந்த மாசம் வாக்குத்தத்தம், அங்க வருது. என்ன வருது? பாஸ்வேர்டு செல்லாது. சரி, இப்போ இவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சரியில்லை போல. இந்த பாஸ்டர் சின்ன பாஸ்டர், பெரிய பாஸ்டர், டக்கு 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 மறுபடியும் வருது. பாஸ்வேர்ட் இஸ் ராங்.
சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்டுன்னு வரும். சரி சரி, டிவியில் ஒருத்தர் உலகத்துக்கு முழுவதும் ஒரு வாக்கு தத்துவம் இருக்கு, அவர் பயங்கரமாக ஜெபம் பண்ணியிருப்பார் போல. போடு, மறுபடியும் பார்க்குறோம், அடே மறுபடியும் பாஸ்வேர்டு ஒர்க் பண்ண மாட்டேங்குது, இன்வேலிட் பாஸ்வேர்ட், இன்வேலிட். 1 தரம் போட்டாச்சு, 2 தரம் போட்டாச்சு, பெரிய ஊழியக்காரன், உலகத்துக்கே பெரிய ஊழியக்காரன் பாஸ்வேர்டு போட்டாச்சு. ஏன்னா இவருக்கு தெனபலன் பண்ணுற மாதிரி வாக்கு தத்துவம் போட்டுருந்தாங்கல்ல. ஓகே, இன்னைக்குரியது போடணும். அப்போ இன்னைக்குரிய வாக்கு தத்துவம் எடுத்து போடு. அது மறுபடியும் சொல்லுது பாஸ்வேர்ட் இன்வேலிட். நம்ம கோவம் வந்துடுது, அழுத்தி இது மிஷின் சரியில்லை போல தெரியுது. போட்டவனே அது சொல்லுது சேஞ்ச் யுவர் பாஸ்டர், சரி சேஞ்ச் த பாஸ்வேர்டு. பக்கத்தில் இருங்க, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவர் ஒன்றும் ஏடிஎம் மிஷின் இல்லை. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆண்டவர் ஏடிஎம் மிஷின், நம்ம போட்டானோ டுக்குன்னு கோட்டாச்சணும். No sir, we don't understand our God properly. That's a problem today. That is the problem today. ஆண்டவர் நான் கீழ்ப்படுகிறேன்னு தட்டி பார்ப்பார் சோதிக்கிறதுக்கு. அதனால தான் ஆபிரகாமே தட்டி பார்த்தாரு. நீ கர்த்தருக்கு பயப்படுகிறானான்னு எப்போ கேட்டாரு? எத்தனை வயசு தெரியுமா? அப்போ 138. 138 when God checked Abraham. A man left his country at the age of 75. 75 வயசுல ஊரை விட்டு வந்துட்டான் கானானுக்குள்ள. 138 வயசு ஆயிடுச்சு, இப்போ சோதிக்கிறாரு எனக்கு பயப்படுறானான்னுட்டு. Hey, he has got every right to check you. உன்னை அடிச்சு தொட்டி பார்த்து தட்டி பார்த்தாதான் தெரியும் நீ எவ்வளவு விசுவாசத்தில் இருக்க, எவ்வளவு கீழ்ப்படுகிறன்னுட்டு. இதுக்காகவே விட்டு வச்சிருக்கிறாரு, இதுக்காக விட்டு வச்சிருக்காரு. God is not interested in his enemies. God is interested in his people. அவருடைய பீப்பிளை சரியாக்குறதுக்கு தான் இதெல்லாம் செய்யறாரு. உலகத்துல யார் இருந்தா எனக்கு என்னையா? ஹிட்லர் இருந்தானா, பட்லர் இருந்தானே? ஹிட்லர் இருந்தாலும் நான் பயப்பட போறது இல்லை, பட்லர் இருந்தாலும் பயப்படவில்லை. பட்லர்னு யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியாது. உங்க ஊர்ல இதெல்லாம் புது பாசை. அப்ப என்ன சத்துருக்கள் வச்சிருந்தா கூட எனக்காகவே தான். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரை அது வச்சிருக்கிறாரு, அதுவும் உண்டு. எனக்காக சத்துருவை வைத்திருக்கிறவரேன்னு சொல்லி பாடுங்க பார்க்கலாம். ஹலோ பிரதர், நான் இருக்கிற தெருவில் ரொம்ப தொந்தரவு பிரதர், அந்த பக்கம் ஒருத்தன் குத்துறோம், அந்த பக்கம், அதனால வீட்டையே காலி பண்ணி போயிட்டேன். பக்கத்தில் யாரோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க வீடு மாத்திர மாதிரி. இதுதான் தீர்க்க தரிசனம், என்னுடைய தீர்க்க தரிசனம். அங்கே உன்னை வச்சிருக்கிறாரு, அங்கே பக்கத்தில் சொல்லுங்க, அங்கே தான் உன்னை வச்சிருக்கிறாரு. பக்கத்தில் சொல்லுங்க, அங்கே தான் உன்னை வச்சிருக்கிறாரு, அங்கே தான் உன்னை வச்சிருக்காரு. அவனையும் விட்டு வச்சிருவாரு. We don't understand God's mind, sir. That's a problem today. இப்போ பாருங்க, ஆனா அவனை அப்படியே விட்டுருக்க மாட்டாரு. அதான் அந்த பிரச்சனை. My God initiates and involves everyone. அதுதான் நான் பேச போறது. இன்னைக்கு தான் இப்போ தான் டைப் தள்ளப்பிக்க வர்றேன். பிரதர் கொஞ்சம் இன்னைக்கு நீங்க மன்னிச்சிக்கணும். God initiates and God involves everybody. This is my topic. ஆண்டவர் தான் ஆரம்பிக்கிறார் யுத்தத்தை. ஆனா யுத்தம் முதல்ல எதுக்கு வந்துன்னு காட்டி கொடுத்துறேன். அதுக்கு பிறகு யுத்தத்தை யார் ஆரம்பிக்கிறான்னு நினைக்கிறேன், ஆண்டவர் யாரெல்லாம் இன்வால்வ் பண்றான்னு காட்டி கொடுக்க போறேன் அந்த சம்பவத்தில இருந்து. இப்ப வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம். இன்னைக்கு சாப்பிட முன்னால வீட்டுக்கு போய் நியாயாதிபதிகளின் 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்தை வாசித்த தான் சாப்பிடணும். ஓகே ஓகே. 5th chapter, Judges 5th chapter verse 8. நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது. ஓஹோ, வெளியே இருந்தா இவன் வீட்டு வாசலுக்கு வந்துட்டு. ஏன் காரணம் போட்டிருக்காரு ஆண்டவர். அப்பொழுது பைபிள் வாசிக்கும் போது அப்பொழுதுனா எப்பொழுதுன்னு கேட்கணும். அப்பொழுது மறுபடியும் வாசிங்க பிரதர்.
நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது போதும். அப்பொழுது யுத்தம் வாசல் வரைக்கும் வந்துச்சு. இந்த நூதன தேவர்கள் யார்? பக்கத்தில் உங்க கேளுங்க, பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க பைக்குள்ளே இருக்கிறாரு. என்ன சொல்றீங்க? நூதன தேவருக்கு கோயில்லாம் கட்டி வைக்கலையா? ஹலோ, நம்ம பைக்குள்ள வச்சிருக்கா. உங்க பைக்குள்ள கை போடுங்க பார்க்கலாம், ஹேண்ட்பேக்ல கை போடுங்க பார்க்கலாம். என்ன வருது? மொபைல் வருது. ஓஹோ, மாடர்ன். அது ஆங்கிலத்தில் நூதனங்கிறதுக்கு மாடர்ன். மாடர்ன் காட்ஸ் அண்ட் காடஸஸ். சிலர் 2-3 வச்சிருக்கான். நான் எங்க ஊர் தான் அப்படி இருக்கும்னு நினைச்சேன். பீகார்ல ஒரு துன்மார்க்கன். நாங்க விபச்சாரிகளுக்கு பிறந்த பிள்ளைகளை எடுத்து 800 பிள்ளைங்களை வளர்க்கிறோம். அதெல்லாம் நான் பேச போகல. விபச்சாரிகளுக்கு பிறந்த பிள்ளைங்களை ஆளாக்குறோம். அவங்கள 15 தலைமுறையா விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நட் கம்யூனிட்டின்னு ஒன்று. அவங்க மத்தியிலே போய் உட்கார்ந்து அவங்க மத்தியில் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். அங்கே எங்களை அந்த விபச்சாரிகளை ஆண்டவருக்குள்ள கொண்டு வராதபடி இந்த பிள்ளைகளை எடுத்து வளர்க்குறதுல தடையா நிற்கிற ஒரு மனுஷன், துன்மார்க்கன், கெட்ட வார்த்தை தான் பேசுவான். வாயிலிருந்து வர்றதெல்லாம் எங்கள் மிஷினரிகளை அடிக்கான். எங்கள் மிஷினரிகளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா அவன் தான் அந்த ஊருக்கு மாமா. ஹலோ, உங்கள் லாங்குவேஜில் பேசலாம்னு தெரிய மாட்டேங்குது அதுக்கு. ஏன்னா அவன் வியாபாரம் கட்டு போகுது, இந்த ஆட்கள் வியாபாரம் கட்டு போகுது. அதனால எங்கள் மிஷினரிகளை அடிக்கிறான். அப்போ மிஷினரிங்க, ஆண்டவரே நாங்கள் ஊழியம் செய்ய முடியாதபடி இருக்க தடைகளெல்லாம் மாற்றுன்னு ஜெபம் பண்ணோன்னா, ஆண்டவர் ஒரு நாள் என்ன செஞ்சார்? மேலே இருந்து ஒரு இடி அனுப்புனாரு. மின்னல் தாக்கி இறந்து போனான். எங்கள் ஊரில் 150 பேர் ஒரு வருஷத்தில் சாதாரணமாக சாகுறாங்க, மின்னல் தாக்கி. யூபியில் சாகுறாங்க. பீகாரில் நிறைய பேர் சாகுறாங்க. 148 பேர் போன வருஷம் மட்டும் செத்தாங்க. மின்னல் வந்து போயிட்டே இருக்கிற போது டலான்னு வரும், எரிஞ்சு அங்கேயே போயிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இந்த மனுஷன் மேலே மின்னல் விழுந்தது என்பனா. நம்ம மிஷினரிகள்லாம் யோசித்தாங்க, யப்பா. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? எலக்ட்ரிசிட்டிக்கும் மின்னலுக்கும் ஒரே வார்த்தை தான் ஹிந்தியில், பிஜ்லி. ஆமாம். அந்த இடத்துல அவன் செத்த இடத்துல இப்போ ஒரு கோயிலை கட்டி பிஜ்லி பாபான்னு வச்சுட்டானுங்க. வந்து பாருங்க, இதில் இந்த கூத்தெல்லாம் பாருங்க. ஐயா, வந்து சென்னையிலே சுற்றி வராதிங்க. ஒரு தடவை டிக்கெட் எடுத்துட்டு வாங்க, நான் காட்டுறோம். துன்மார்க்க மேல இடி விழுந்து செத்தா அவன் தெய்வம் ஆயிட்டான். என் இந்தியா எங்க போகிறாய் நீ? இப்ப தினந்தோறும் பால் ஊத்துறாங்க அதுக்கு. Come and see where we are working. அது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அவங்களுக்கு அவன் தான் தெய்வம் ஆயிட்டான். உங்களுக்கு ஒய்ஃபை மறந்தாலும் ஒய்ஃபையை மறக்க மாட்டேங்கிறான். எது போனு? மாடர்ன். யார் தெய்வம்? ஐ எம் அப்சஸ்ட் அண்ட் பொசஸ்ட் பை சம்படி. அதான அர்த்தம். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான். கரங்களை வைத்து பாடலாமா மறுபடியுமாக? என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே,
என்றும் நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். பக்கத்துல இப்ப கேளுங்க, உங்களை ஆட்கொண்டது இயேசுதான் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆட்கொண்டவர்னா டோட்டலி ஆக்குப்பை, முழுசும். ஆட்கொண்டவர்ங்கிற தமிழ் வார்த்தைக்கு ஆட்கொண்ட முழுசும். பக்கத்தில் இருக்க ஆண்டவருக்கு அதிக டைமா, மொபைலுக்கு அதிக டைமா? எது ஆட்கொண்டது? எது ஆட்கொண்டது? நான் நினைச்சேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னுங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்கன்னுட்டு, டாய்லெட்டில் போகும்போதும் தூக்கிட்டு போகிறான். அட பாவிகளா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், டாய்லெட் இல்லடா. எவ்வளவு மோசமாயிட்டோம். நூதன தேவர்களை தெரிந்து கொண்டா யுத்தம் வீட்டு வாசல் வராம எங்க போகும்? அவர் பக்கத்துல விட்டு வச்சிருந்தாரு, நீங்க உள்ளக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க, அவ்வளவுதான். அவர் உன்னை சோதிப்பதற்காக, உன் சந்ததியை பழக்க வைப்பதற்காக விட்டு வச்சாரு. நீ வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்ட. வீட்டுக்குள்ள கொண்டு மட்டும் டாய்லெட் வரைக்கும் கொண்டு போயிட்ட. நானும் மொபைல் யூஸ் பண்றேன், ஆனா எனக்கு அதுல அது ரொம்பலாம் ஒன்றும் தெரியாது. மெயில் படிக்க தெரியும், வாட்ஸ்அப் பார்க்க தெரியும், செய்தி பார்க்க தெரியும், ஏதாவது பாட்டு அனுப்புனாங்கன்னா பார்க்க தெரியும், இவ்வளோதான் தெரியும். வழியே வேறு ஒன்றும் தெரியாது. எனக்கு 5-6 தெரியாது. நான் என்கிட்ட இருக்க மொபைல் ஃபோனில் 5% யூஸ் பண்ணுறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஒன்று, என் மனைவி செக்ரட்டரி இல்லையோ இல்லையோ அதுதான் எனக்கு செக்ரட்டரி. உலகத்தில் எந்த பாகத்தில் இருந்தாலும் செக்ரட்டரி அதுதான். ஐ டூ ஆல் த ஒர்க் டு தட். பக்கத்தில் சொல்லுங்க, மொபைல் வச்சிருங்க, வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருங்க, ஆண்டவர் இடத்த வச்சிடாதீங்க. சிலருக்கு தலைநக்கடியில் 12 மணிக்கு குசு குசுன்னு பேசுறதுக்கும். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயம் இழித்திருந்தது, மொபைல் ஆன்ல இருந்தது. சூலமித்திகளே, சூலமித்திகளே, எனக்கு தெரியும். ஏன்னா உங்க அம்மா அப்பந்தான் பார்க்க மாட்டாங்க. நீ தலைவணிக்கலை வச்சுட்டு குசு 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 குசு. என்னை ஆட்கொண்ட, எப்படி இயேசுன்னு சொல்றீங்க? எப்படி ஐயா இயேசுன்னு சொல்றீங்க? எப்படி இயேசுன்னு சொல்றீங்க? ஆட்கொண்டவர்னா ஆட்கொண்டவர் தானே. இது வேணும், அதை அடிமையா வச்சிருங்க. அதை அடிமையா வைங்க. இது ஆண்டவர் ஆண்டவரை வைங்க. நீங்க ஆண்டவரையும் வச்சிருக்கீங்க, ஆனா ஆண்டவர் அடிமையா. இதை எடுத்துட்டு வர மாட்டோரு, கனெக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது, என்ன டவர் போட்டுருக்காங்க, ஆண்டவரை என்ன நெட்வொர்க்கை அனுப்புவீராக. அட்டியாப்பா, அவரை அடிமையா வச்சுக்கிட்டு இதை ஆண்டவன் ஆக்கிட்டீங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், என்னைய வச்சுக்க. அவனை அடிமையா வச்சுக்க, தண்ணி தூக்குறதுக்கு, அவன் விலை விரை விட்டுறதுக்கு அவனை வச்சுக்க. எவ்வளவா மோசம் போயிட்டு தெரியுமா? எவ்வளவு மோசம். சில பாஸ்டருங்க இங்க உட்காந்துதான் என்னமோ இல்லை, உலகமே இவங்கள தான் இயங்குற மாதிரி. ஏன்னா அவர் பிரசங்கம் பண்ணலையா, அதனால வேற ஒருத்தர் என்னத்தையோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் எங்க தலைவர்கள் அப்படி வச்சிருந்தா நான் அடிச்சு விடுவேன். என்னை கேட்கிறார் மேல, வேண்டிதான், எமர்ஜென்சி வேண்டிதான். நீங்க ஒன்று இராணுவ தளபதியா இருந்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்துட்டான், அந்த பக்கம் பார்க்குறாங்கிறதுலாம் வேணும். உனக்கு அவ்வளோ ஒன்றும் எமர்ஜென்சி இல்லை சார். ஆராதனைக்கு வரும்போது ஆஃப் பண்ணி கார்லேயே போட்டு வந்தேன். இனி யாரும் கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் சொன்னேன், நாங்கள் எவ்வளோ ப்ராப்ளத்தில் இருக்கோன்னுட்டேங்க. எனக்கு செய்தி வராதா? வரும். நான் என்ன இங்கேருந்து நான் உடனே பூன்னுட்டு என்ன ரஃபேல் ஏரோப்ளைன் அனுப்பிச்சிருவேன். எங்கள் ஆளை அடிக்கிறான்னா நான் அங்கேருந்து ரஃபேலாக வாங்கி வச்சுருக்கேன் இல்லையே. என்னமோ நான் தான் கலட்டுற மாதிரி. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் தான் கலட்டுற மாதிரி. We are in a wrong mindset, sir, because நூதன தேவர்களை தெரிந்து கொண்டோம். யுத்தம் மாசம் வந்து ஃபேஸ்புக்கில் வரும், ட்விட்டரில் வரும். அது
இதுல வரும், ஃபேஸா வருது. ஏன் வராது? ஃபேஸா வராம என்ன செய்யும் தூக்கத்துல? ஆனா என்னதான் விழுந்து போனாலும், என்னதான் தூரம் போனாலும், my God never allows me in that condition. That is my God. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என்னை ஒருவரே. தெரிந்தவர்கள் பாடலாமா? ஆண்டவருடைய அன்பை நினைத்து, எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என்னை ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவள் என் இயேசு ஒருவரே, என்னை ஒருவரே. ஆண்டவர் சொன்னாரு, நான் எகிப்து தேசத்தில் தான் நீ அடிமையா இருந்த, ஆனா இங்கேயும் வந்து நீ அடிமைத்தனத்துல இருக்கிறத விரும்பலடா, விரும்பலம்மா என் பெண்ணே. நம்ம அப்படி பார்க்க விரும்பல, அதனால உன்னை விடியலையாக்குறதுக்கு I have a plan. I have a strategy. I have a war strategy. ஒரு யுத்தத்துக்கான ஒரு தந்திரம் என்னிடத்தில் இருக்கிறது, யோசனை என்னிடத்தில் இருக்குது. I will initiate it. நல்ல கவனிங்க. The war belongs to the Lord. யுத்தம் அதனால அவர் தான் ஆரம்பிக்கணும், அவர் தான் ஆரம்பிக்கணும். அது ஆண்டவர் செய்யறாருங்கிறத அந்த 4வது அதிகாரத்துல 5வது அதிகாரம் போடுது. இப்ப நான் காண்பிக்கிறேன் பாருங்க என்ன செஞ்சாங்களாம். வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 3வது வசனம். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. ஆமா, இப்ப பெரிய 2வது வசனத்தில் வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆட்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாபதிக்கு சிசரா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகி அரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. 900. இன்னைக்கு ரஃபேல் தான் சொல்லணும். 900 அன்னைக்கு இருப்பு ரதங்கள் இருக்குன்னா சாதாரணமா இருக்கிறதுல 900. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். The only way out is crying unto the Lord. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறான்னு பாருங்க, வாசிக்கலாம். அங்க தெபோராள் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புகிறார், தீர்க்கதரிசியானவளை எழுப்புகிறார். நான் அதெல்லாம் கொடுத்து ரொம்ப விவரமா பேச போல, இதெல்லாம் நீங்க வேதத்தை கற்றுக்கொண்டவர்கள். God raised a prophetess. Instead, I would like to say God made a prophetic voice. அவளை ஒரு ப்ராஃபட்டஸா மாத்திரம் பார்க்காதீங்க, அவளை ஒரு தீர்க்க தரிசனத்தின் குரலாக பார்க்கும்படியாக நான் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன். இப்ப ஆண்டவர் அவன் மூலம் சொல்ல பேச விரும்புகிறார். என்ன சொல்றார் பாருங்க. 6வது வசனம் வாசிக்கலாம். அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, she called Barak. நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும், நான் யாபின் சேனாபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும். போதும், நல்லா கவனிங்க. யாரு யுத்தத்தை தொடக்குறா சொல்லுங்க? கர்த்தர் தானா? பக்கத்தில் சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பேரு. He initiates. It's God and God and God alone. When you cry unto the Lord, நீ மாத்திரம் அவர் நோக்கி முறையிட்டால் அவரே யுத்தத்துக்கான தந்திரங்களோடு யுத்த யோசனைகளோடு அவரே ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு இன்னைக்கு வேண்டியது ஒரு prophetical voice. The church needs today in India needs a prophetical voice.
அது என்ன சொல்லுது? ஆண்டவர் என்ன செய்ய போறார்னு சொல்லுது. என்ன செய்ய போறாரு ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றாரு, நீ பாராக்க கூப்பிடு. அவனுக்கு என்ன திறமை? ஆளை கூட்டி சேர்த்துருவான். யார்கிட்ட? 2 கோத்திரம் அவனுக்கு சொந்தம், நப்தலியும் செபுலோன். இந்த 2 கோத்திரத்துல இருந்து 10,000 பேரை கூட்டிடுவான். நல்லா கவனிங்க நான் சொல்றத. When God initiates, how he acts. தேவன் இனிஷியேட் பண்ணானா எப்படி செயல்படுகிறாருங்கிறத இந்த நாட்களில் இருக்க சபை புரிந்தாக வேண்டும். இன்றைக்கு இந்தியாவுடைய நிலைமையை நான் பேச விரும்பவில்லை, ஏனென்றால் அரசியல் மேடை அல்ல. But I want to show today's India through the eyes of God and God's word. தேவ கண்ணோட்டத்தில், தேவ வெளிச்சத்தில் நான் உங்களுக்கு இன்றைய இந்தியாவுடைய நிலைமைக்கு தேவன் செய்கிறதையும் தேவன் எதிர்பார்க்கிறதையும் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க போகிறேன். ஆண்டவர் தான் இனிஷியேட் பண்றாரு. தெபொராள்கிட்ட சொல்றாரு, ஏன்னா அவளுக்குள்ள தீர்க்க தரிசன ஆவி கிரியை செய்கிறது. நீ போய் பாராக்க கூப்பிடு. அவனுக்கு இருக்கிற திறமை என்ன? தன்னுடைய 2 கோத்திரத்துல 10,000 பேரை கூட்டிடுவான். அவனுக்கு அதான் கிரவுட் புல்லர். இஸ் ஒன்லி a crowd puller. ஆனா அவன் பெரிய ஒன்றும் தைரியசாலி இல்ல. வாசிக்க பார்க்கலாம் 8வது வசனம். அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன். பெரிய தைரியசாலி. Some people think என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் பாராக்க கூப்பிடுறாரு, கூட்டம் சாத்துறானே. பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல கூட்டம் சாக்குறவெல்லாம் பெரிய தைரியசாலியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பைத்தியத்தை சுத்தி கூட 10 பேர் இருப்பான். கூட்டம் சாக்குறதுக்கு அவனுக்கு பைத்தியம் பிடிச்சாலே போடுவோம். நீ சுத்தி 10 பேர் வந்துகிட்டே இருப்பான். பார்த்திருக்கீங்களா? மறுபடியும் சொல்லுங்க, உங்களை சொல்லல. நம்ம நினைச்சுக்கிட்டோம் கூட்டம் சாத்து, இன்னும் கூட்டம் வருது பிரதர், இன்னும் கூட்டம் வருது பிரதர், இன்னும் கூட்டம் வருது. அவரை கூப்பிடுங்க பிரதர். நான் மறுபடியும் சொல்றேன், கூட்டம் சாக்கிறவங்களாம் தைரியசாலி இல்லை. தெபொராள் பெண். இப்ப நான் பெண்ணா பார்க்கிறேன். பெண் பாராக்கு தலைவன், 10,000 பேரை கூட்டிட முடியும். இவ சொல்றா, ஆண்டவர் உனக்கு சொன்னார்லப்பா, நம்ம தீர்க்கதரிசிகளுக்கும் அந்த தீர்க்கதரிசிக்கும் உள்ள வித்தியாசம் தான். அதான் எனக்கு இன்னைக்கு இருக்கிற நிறைய தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொள்ள முடியதில்லை. இவங்க டைட்டில் தான் போட்டுக்கலாம், பிசினஸ் கார்டு வச்சுக்கலாம். ஹலோ, என்ன ஒருபடியா பார்க்குறீங்க? தீர்க்கதரிசிக்கு தேவன் என்ன செய்ய போறான்னு தெரியும், தேசத்துல என்ன செய்யணும்னு சொல்ல தெரியும், யாரை கூப்பிட்டு சொல்லணும்னு தெரியும். நம்ம தீர்க்கதரிசிலாம் சோப்பு சேலை கட்டியவர்களுக்கு அடிக்கடி வைத்து வெளிவருது. எல்லாருக்கும் வர சோப்பு சேலை கட்டுறதுக்கு அவங்களுக்கு மட்டும் வராது, மஞ்சள் சேலை கட்டினாலும் வரும். எங்கே போறாங்களா மஞ்சள் சேலை கட்டி, அவங்கள கேட்டு பாருங்க, வைத்து வெளிவரல வரும். இதுக்கா தீர்க்க தரிசனம்? தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், தேசத்துல என்ன செய்ய போறாருங்கிறத சொல்றது தான் தீர்க்க தரிசனம். லிசன். இப்போ இவ சொல்ற, நீ வந்தா வர்றேன், இல்லை வரமாட்டேன். ஒரு ஆம்பளை பொம்பளை பார்த்து நீ வந்தாதாண்டி போவேன்னு சொன்னா அவனை என்ன சொல்வீங்க? சொல்லுங்களேன், பொம்பளைங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்களேன். எங்க வீட்டுக்காரர் தனியாவே போக மாட்டார், நான் போனாதான் போறாரு, வேற வழியே இல்லையே. எங்ககிட்ட இங்க சென்னையில் சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என்ன பிரதர் தனியாக வந்தீங்கன்னா, இன்ஜின் வரல, வெறும் டிப்பா மட்டும் வருது. நிறைய பேர் இன்ஜினை வீட்டில் விட்டுட்டு இங்கே மட்டும் சும்மா வருவான். இது எப்படி தெரியுமாக்கும், எங்கள் ஊரில் இந்த ஷண்டிங் அடிப்பாங்க. ஷண்டிங் அடிப்பாங்கன்னா கேட்டை மூடிடுவான். இந்த ட்ராக்ல இருக்கிற 4 குட்ஸ் டப்பா எடுத்து இந்த ட்ராக்ல இருக்கிற குட்ஸில் சேர்க்கணும். என்ன செய்ய தெரியுமா, இழுத்துட்டு போவான். அங்கே போய் டக்குன்னு ஒரு குத்து அடிப்பான், அந்த டப்பா மட்டும் வரும். நீங்கள் கேட்லேருந்து பார்த்தீங்கன்னா என்ன டப்பா தனியாக போகுது, தனி இடி வாங்கிட்டு போகுது. அங்க இடிச்ச இடியில இங்க போகுது. எவ்வளவு தூரம் போகும்? இடி வலிக்கிறது வரைக்கும் போகும். சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. உங்களை பற்றி தான் சொல்றாங்க. ஆமா, தெபொராள் சொன்னா வர்றேன். ஆனா ஒண்ணு, இந்த யுத்தத்தினுடைய ஃபைனல் ரிசல்ட் உனக்கு இல்லப்பா, நீ கூட்டம் ஜாக்கதான் லாய்க்கு. சரி, இப்ப பாராக் போய் யாரை சேர்த்தான் தெரியுமா? வாசிக்கலாம் 5வது அதிகாரம்.
8வது வசனத்தின் பின்பகுதி வாசிங்க. இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டதுண்டோ? என்ன அர்த்தம்? 10,000 பேரை கூப்பிட்டான், இவங்கிட்ட ஈட்டியும் கிடையாது, கேடகம் கிடையாது. They don't know how to offense, how to play offense, how to do defense. கேடகம் பாதுகாக்கிறதுக்கு, ஈட்டி குத்துறதுக்கு. இவனுக்கு அஃபென்ஸுக்கும் வெப்பன் கிடையாது, டிஃபென்ஸுக்கும் வெப்பன். அதாவது பாதுகாப்புக்கும் தெரியாது, முன்னேறி ஏறி அடிக்கிறதுக்கும் தெரியாது. கபடி விளையாடுறத பார்த்துருக்கீங்களா? கபடி விளையாடுறத பார்த்துருக்கீங்களா? உங்க மறந்துருக்குமே தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு. கபடியில் ஒரு 4 பேரை வச்சிருப்பான். ஒருத்தன் பிடிச்சிட்டான்னா டப்புன்னு மேலே விழுந்துருவான், ஏன்னா பெருசா இருப்பான். அவனுக்கு பேரு டிஃபெண்டர். அதாவது அந்த ஆள் போகக்கூடாதுன்னுட்டு. ஆனால் அந்த முன்னாலே ஆடுற பாருங்க ஒல்லியாக தான் இருப்பான். அவன் கையை பிடிச்சி இழுப்பான், மற்றவெல்லாம் மேலே விழுந்துருவான். இவனுக்கு கையை அஃபென்ஸ் விளையாடவும் தெரியாது, டிஃபென்ஸ் விளையாடவும் தெரியாது. அந்த மாதிரி 10,000 பேர் பக்கத்தில் சொல்லுங்க. அப்போ எதுக்கு தான் கூப்பிட்டான்? கேளுங்க, எதுக்கு தான் கூப்பிட்டான்? கிரிக்கெட் மேட்ச்சில் பேட்டை இப்படி பிடிக்கணுமான்னு தெரியுது, அப்படி பிடிக்கணுமான்னு தெரியும். அவனை கூப்பிட்டு கிரிக்கெட் விளையாட வைக்க முடியுமா? ஒன்று தெரியும், நான் சொல்கிறேன் கேளுங்க. Who are these 10,000 people? ஒன்றும் தெரியாது, ஒன்றும் இல்லை, என்னையே தெரிகிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நீ கதையை கேட்டிருப்பீங்க, நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய ஆலயத்தில் ஒரு ஏழை பையன், விதவையின் மகன், விதவை சாக கிடக்கிறா. ஆனால் இவனுக்கு ஆண்டவர் மேலே ரொம்ப பிரியம். ஆராதனைக்கு போனால் தான் அவனுக்கு அங்கே ஒரு ஊட்டச்சத்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக அம்மாவை வியாதி படுக்கையில் வீட்டில் போட்டுட்டு ஆராதனையில் அழுக்கு சட்டை போட்டுக்கொண்டு கிழிஞ்ச சட்டை போட்டுக்கிட்டு பின்னால் போய் உட்காந்துருக்கான். பிரசங்கம் நடக்குது, பயங்கரமான பிரசங்கம் நடக்குது. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கறத பற்றி பேசுகிறாரு பிரசங்கியாரு. சொல்லிட்டு காணிக்க நேரம் வந்துச்சு. காணிக்க கூடையில் எடுக்கலை, தட்டில் எடுக்கிறாங்க. இன்னும் வெக்கமாகவும் இருக்குது, என்ன கொடுக்க ஒன்றும் இல்லை. காணிக்க தட்டு முன்னால் வருது. எனக்கு என்ன செய்யணும் தெரியல. நல்ல தன்னை கொடுக்கணும்னு ஆசை இருக்குது, நான் முன்னில். அது அந்த காணிக்க தட்டு வரும்போது, அங்கிள் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன தம்பி? இந்த தட்டை கீழே வைங்க. என்னடா தட்டை கீழே வைக்க சொல்கிறான்? தட்டை கீழே வச்சோடனே அதில் ஏறி நின்று, தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேர மேவுமக்கே, தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரம் மேவுமக்கே, உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும், தந்தேன் என்னை தாங்கிய. ஏதோ ஒரு பழைய கீர்த்தனையின் பாடல் தெரிந்தவர்கள் பாடலாமா? தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேர மேவுமக்கே, உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும், உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும். ஒன்றும் இல்லை நானையா உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன், ஒன்றும் இல்லை நானையா உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன்.
அன்று சிஷ்யருக்கு அளித்த ஆவியால் இன்றே அடி ஏனை நிரப்பும். அன்று சிஷ்யருக்கு அளித்த ஆவியால் இன்றே அடி ஏனை நிரப்பும். என்னை இயேசுவே இந்த நேர மேவுமக்கே தந்தேன். ஜீவகாலம் முழுதும் தேவப்பணி செய்திடுவேன். ஜீவகாலம் முழுதும் தேவப்பணி செய்திடுவேன். ஊரில் கடும் போர் புரிகையில் காவும் முந்தன் கரத்தினில் வைத்து, காவும் உந்தன் கரத்தினில் வைத்து தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேர மேவுமக்கே. ப்ராஃபட்டிக் வாய்ஸ் செயல்படுகிற, தன்னை மறைத்துக் கொண்டு வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம் என்று இன்றைக்கு யோவானுக்கு சொன்னது போல ஒரு தீர்க்க தரிசன வரத்தை கொண்டு தன்னை காட்டிக்கொள்ளாமல் ஆனால் மக்களை செயலாக்க பண்ணுகிற தீர்க்கதரிசிகள் வேண்டும். எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது, ஆட்களை கூட்ட தெரியும், பயம் இருக்குது உள்ள, ஆனா ஆட்கள் எனக்கு கூட்ட தெரியும். ஐ கேன் கேதர் பீப்புள். நீ வேண்டும் ஆண்டவருக்கு. God needs you. ஒண்ணு இல்லையா, கையிலே ஒண்ணு இல்ல, அடிக்கவும் தெரியாது, ஆனா கூப்பிடுறீங்க, என்னையே தர்றேன், ஒன்றுமில்லை நான் ஐயா, உம்மால் அன்றி ஒன்று செய். அப்படி ஆட்கள் வேணும். என்ன கூப்பிடுறது யாரு? யுத்தத்துக்கு வரப்படுறது யாரு? சேனைகளின் கர்த்தர். ஒன்னையும் யுத்தத்தில் விட்டு அவர் சும்மா இருக்க மாட்டார். நான் கொஞ்சம் பேரை காட்டி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அவர்கிட்ட பாருங்க. வாசிங்க 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் 15வது வசனம். இசக்காரின் பிரபுக்களும் தெபோராளோடு இருந்தார்கள். போதும். இங்க இப்ப நீங்க இந்த அந்த அதிகாரத்தை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக வாசிக்கிறேன். இப்ப கூப்பிட்டது யாரு? 6வது வசனத்துல பாராக்க கூப்பிட்டு யாரை கூப்பிட சொன்னா? நப்தலி புத்திரரும் செபுலூன். இப்ப இங்க யார் வந்தது? யாரு? இசக்காரின் பிரபுக்களும், அதாவது லார்ட்ஸ். கொஞ்சம் ஒரு வசனத்தை வாசிருங்க. 1 நாளாகமம் 10:32, சாரி 12:32. கொஞ்சம் பைபிள் மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் அழகா தெரியும். இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேல் செய்ய வேண்டியதை இன்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள், காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே. போதும். இசக்காருடைய ஸ்பெஷாலிட்டி என்னது? காலத்துல இதை செய்யணும்னு ஆலோசனை சொல்றவங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இவங்களை யார் கூப்பிட்டா? கேளுங்க, இவங்களை யார் கூப்பிட்டா? ஹலோ சொல்லுங்க. கூப்பிடாட்டாலும் வருவேன். சிலர் கால் இல்லை பிரதர், எனக்கு கால் இல்லை. கால் 2 கால் இருக்குது. ஊழியம் செய்ய வேணா இவருக்கு கால் வேணுமா கை வேணுமா? இசக்கார யாரையா கூப்பிட்டா? நப்தலியும் செபுலோனும் தானே கூப்பிட்டாங்க, அவங்கள தானே கூப்பிட சொன்னாங்க. இசக்காருக்கு இருக்க இந்த ஸ்பெஷாலிட்டி, சரியா அட்வைஸ் பண்ணுவான். காலத்துல என்ன செய்யணும்னு சொல்லுவான். அவன் வேணும். பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுங்க, யாரையும் தள்ளிடாதீங்க, வந்தவங்களெல்லாம் சேர்த்துங்க. நம்மெல்லாம் ரொம்ப சூசி, எல்லாம் நம்ம சூப்பர் மார்க்கெட் ஆட்கள். கலோரி எவ்வளோ இருக்குது, சுகர் எவ்வளோ இருக்குது,
எக்ஸ்பைரி டேட் எவ்வளவு பார்த்து பார்த்து வாங்கி என் டேஸ்ட் பட்டுக்கு பிளாக் சாக்லேட் பிடிக்குமா, ஒயிட் சாக்லேட் பிடிக்குமா, ப்ரௌன் சாக்லேட் பிடிக்குமா, கேஷ்யூ நட்டு போட்டது பிடிக்குமா, நட்டு போடாது நட்டு கலராது பிடிக்குமா. ரொம்ப சூசி ஜெனரேஷன் சென்னை பீப்புள். ஏன்னா இவங்களாம் சுற்றி சுற்றி மால் தானே. ஆமாம், நம்ம அதனால ஊழியத்துலையும் நீ வேண்டாம் நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லாத. அவனாதவன் உனக்கு ஒன்று ஆண்டவர் கூப்பிடல. சிலர் கூப்பிடலாம் இல்லையா, எல்லாரையும் கூப்பிட்டாரியா, எல்லாரையும் கூப்பிட்டாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னா அது எனக்கு வேணும், போ வாங்க கூட வருவேன்னா மாட்டேன். அதுவும் சேத்தானே இருக்குது. கேட்டால் கால் இல்லை, கால் இல்லையா தரிக்கணும் உங்களுக்கு. இசக்கரை யாரும் கூப்பிடலையா, ஆனால் காலத்தை புரிஞ்சுக்கணும். நான் அதனால தான் ஒரு பாட்டு எழுதினேன். காலத்தை ஆதாயப்படுத்துபவர் கர்த்தரின் சித்தம் செய்ய தத்தம் செய்வான். இது நான் பாட்டு எழுதினேன். ஏன்னா காலத்தை புரிந்து கொண்டவர். வந்தோம், சாப்பிட்டோம், பிள்ளைய பெற்றோம், வீட்டை கெட்டோம், போய் சேர்ந்தோம்னா நாய் கூட செய்யுது. We are more than that. We are more than that. நல்ல கவனிங்க. நம்ம வசதியா பாட படிச்சவங்க. ஃபாதர் பாரப்பட்டு எழுதினாரு. என்ன எழுதினாரு? ரத்தமே சிந்தி. ஆனா நீங்க எப்படி மாத்திட்டீங்க? எதுக்கு ரத்தம் கித்தங்கிறாரு? அதெல்லாம் யாருடா சிந்துறது? கொஞ்சம் நமக்கு ஏத்தால கொஞ்சம் மாத்திக்கிடும். எமில் ஜெபன் சிங் பாடுனார், இந்தியர்கள் பரலோகத்தை நிரப்பாங்கன்னு. தப்பா பாடிட்டாரு. பரிசுத்தர்கள், இது உனக்கு தெரியாதா? அவர் இந்தியாவில் இருக்க எல்லாவனும் போகணுன்ட்டு இந்தியர்கள் பரலோகத்தை நிரப்பினாங்கன்னு பாடினாரு. அல்லேலூயா கர்த்தரே ஏகமாய் துதியுங்கள் இந்தியர்கள்லாம் போயிடணும்னு பாரத்தோடு பாடினார். நமக்கு அது ஒத்து வராது. நமக்கு இந்தியாக்காரன் ஒருத்தனுள்ள வரக்கூடாது, எல்லாம் வெள்ளையாகவே இருக்கணுங்க. நமக்கு ஒரு மோகம். சைனாக்காரன் மூக்கு சப்பா இருந்தால் சைனா ப்ராடக்ட் தான் நமக்கு வேணும். ஹலோ, அங்கே சேனைகளின் கத்தரில் சேனைகளின் கத்தரை எடுத்துட்டீங்க, பரிசுத்தரை மட்டும் படுத்துக்கிட்டீங்க. இங்கே ரத்தமே சிந்தி சாட்சியா எவ்வளோன்னா சித்தமே சிந்தினு. பிரதர் தப்பி மன்னிச்சிங்க போட்டாங்க பிரதர். இந்தியர்கள் பரலோகத்தை நிரப்பாங்கன்னா பரிசுத்தர்கள் நிரப்பான்னு எங்களுக்கு தெரியாதா? இது ஒரு சேலஞ்சிங் பாட்டு வேணுமா? டு நாட் சேஞ்ச் த ஸ்கிரிப்ட் ஆஃப் த ஆத்தர். பாட்டு பாடினா ஒழுங்கா பாடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அந்த பாட்டை விட்டுருங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. இசக்காரை யாரும் கூப்பிடல, ஆனால் காலத்தறிஞ்சவன் தானே இணைஞ்சுக்கிடுவான். செபுலோனுக்கும் நப்தலிக்கும் ஒன்றும் இல்லை, ஆனால் யுத்தம் வந்துட்டு ஆண்டவர் யுத்தத்தை துடைக்கிறாரு, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான். இன்னொரு கூட்டத்தை, இன்னும் சில கூட்டத்தை காட்டுறேன். 5வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம். யாரெல்லாம் இருக்கான்னு பாருங்க. 14வது வசனத்தின் பின்பகுதி. உன் ஜனங்களுக்குள்ளே பென்யமின் மனுஷர் உனக்கு பின் சென்றார்கள். பென்யமின் மனுஷர் சென்றார்கள். மாகீரில் இருந்து அதிபதிகள், அதான் லீடர், டீம் லீடர். ஐடி கம்பெனில யாரு டீம் லீடர்? அடுத்த செபுலோனில் இருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள். இப்பெல்லாம் எழுதுகோல் பிடிக்கிறது இல்லை, நம்ம எல்லாம் டைப் ரைட்டர் படிச்சிருக்கோம். அதனால இப்ப லேப்டாப், அதுல நீங்க எழுதுகோல்ங்கிறப்பெல்லாம் லேப்டாப்னு எழுதிட்டு வாசிங்க பிரதர். செபுலோனில் இருந்து லேப்டாப்பை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள். பைபிள் இப்படித்தான் படிக்கணும்டா. நாங்க ஐடில தான் வேலை செய்வோம், கொஞ்சம் காசை தூக்கி போட்டு. அது உங்களுக்கு பீகார் கூட்டு போனாரு, எங்களை பீகாருக்கா கூப்பிட்டாரு. லேப்டாப்பா தட்டிக்கிட்டு தெரியுது. யுத்தம் வந்துன்னா இறங்கணும் பா. நீ தேனைகளின் கத்தரை பார்த்துட்டேன்னா சேனைகளின் கத்திரிக்கனால சேனையா எழும்புவாய். லீடர் இருக்கலாம், you may be team leader, God calls you. You may be a CEO, God calls you. அந்த அதிகாரத்தில் எனக்கு படிங்க. ஆனால் சிலர் மட்டும் வரமாட்டாங்கன்னு போட்டிருக்க, அதை காட்டி கொடுத்துட்றேன். 15வது வசனத்தின் பின்பகுதியிலிருந்து. பாராக்கை போல இல்லை 5வது அதிகாரம் 15வது வசனத்தில்.
ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. ஏன் இந்த ரூபன் நின்னு போனாரு? அடுத்த வசனம், மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டதென்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. இவருக்கு மந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும், ஏன்னா பால் அப்பதான் குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அடுத்த வசனம், கீலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள், தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருந்தது என்ன? ஆமா, ஏன்னா எல்லாம் ஆர்பர் இருக்க டவுன்ல தான் இருப்போம். அடுத்த, ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி, மெரினா கடற்கரையில் காற்று குடிப்பானேன். போதும். உங்க பைபிள் இப்படி எல்லாம் எழுதலையோ? என் பைபிள் இப்படிதான் சொல்லுது. And God starts his war. Nobody is exempted, please understand. Nobody is exempted, sir. When God wants to do the war for his people, for the nation, nobody is excluded. Nobody. ஒண்ணுமில்லையா, நீனும் வேணும். உன்னை கூப்பிடலையா, நீனும் வேணும். உனக்கு வெறும் லேப்டாப் தான் தட்டு தெரியுமா, நீனும் வேணும். நீ டீம் லீடரா, நீனும் வேணும். நீ கம்பெனிக்கு சிஓவா, நீனும் வேணும். செபுலானே, உனக்கு கூட்டம் கூட்ட தெரியுமா, நீனும் வேணும். ஆனா அதுக்காக நீங்க சொல்லுங்க, எல்லாரும் போயிட்டு நாங்க எங்க வீட்டில் யார் யார் சமைக்கிறது? கொஞ்சம் பேருங்க, ஏன்னா அந்த கூட்டம் தான் எனக்கு அதிகம். உங்களையும் விடல ஆண்டவர். ஆமா, நீங்க அந்த அதிகாரத்தை 4வது அதிகாரத்தை போய் படிச்சீங்கன்னா, இப்ப ஆண்டவர் யுத்தம் பண்ணதை காட்டி கொடுத்துறேன், லேசா காட்டி கொடுத்துட்டு போயிடுறேன். நான் பேசினா இன்னைக்கு முழுதும் பேசிக்கிட்டு இருப்பேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். வானத்திலிருந்து யுத்தங்கள் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசரோவோடு யுத்தம் பண்ணின. வெயிட், என்ன ஸ்டார் வார் ஆரம்பிச்சிட்டாரு ஆண்டவர்? இப்பதான் சினிமாவுக்கு பேர் வச்சிருக்கான் ஸ்டார் வார்னுட்டு. என் ஆண்டவர் அன்னைக்கே பண்ணிட்டாரு. நட்சத்திரங்களில் இருந்து சிசராவோட யுத்தம் பண்ணுகிறதுக்கு என்ன இடத்துல, ஆண்டவர் இடத்துல நட்சத்திரங்கள் உண்டு என்று நம்புறவங்க மாத்திரம் ஒரு ஆள் இல்லையோ சொல்லலாமா? நான் பழைய பாட்டு ஒன்று எழுதினேன். வானம் பூமி படைத்தவா, வாக்கை நம்பி வருகிறேன். வானம் பூமி படைத்தவா, நீங்க வாக்கு கொடுத்ததுனால தான் போறேன் பீகாருக்கு. தனியா தான் போனேன். எல்லாரும் சொன்னாங்க அடிச்சு விடுவான் கடிச்சு விடுவான்ட்டு. வழி நடத்தும் கர்த்தனே விழி போல் காத்திடுமே. இப்ப இந்த பாட்டெல்லாம் யாருக்கும் தெரியாது. இப்ப யெகோவா நில்லு என்ன சொல்ல வர சொல்லிட்டு நானும் இழுக்கிறேன்பா. எதுக்கு பாடுறான்னே தெரியாது. ஏன்னா அதுக்குள்ள மியூசிக் அவர் போடுவார், கிழிச்சிடுவார். அவர் கிட்டார பிடிச்சிடுவார். ஏன்னா பாட்டு அதுக்கு தானே பாடுச்சு. பக்கத்தில் கையை பிடிச்சோங்க, ரொம்ப கெட்டு போயிட்டோம். அப்பதான் நமக்கும் கிக்கு வருதான். அப்படியேப்பா கிக்கு, என்ன கிக்கு வருது. வானம் பூமி படைத்தவா, நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர் என்றால் எதற்கு தெரியுமா? யுத்தத்துக்கு தான் அழைக்கிறாரு. Come on, fight with Siseraன்னு சொல்லுவாரு. உடனே என்ன செய்யும் தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசுங்க. கீசோன் நதி, ஆமா, கீழே இருக்க நதியோட ஜாயின் பண்ணிடுச்சு. பூர்வ நதியாகிய கீசோன் நதியே அவர்களை அடித்து கொண்டு போயிற்று. போதும். ஆண்டவர் யுத்தம் ஆரம்பிச்சார்னா நட்சத்திரம் மாத்திரம் இல்லையா, நதி கூட. என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறேன். இவன் மலை மேல இருந்தான். யாரு? சிசரா. 900 இருப்பு ரதங்கள், குதிரை போட்டு பயங்கரமான இருப்பு ரதங்கள், இருப்பு சக்கரம். அங்க நடுவுல பள்ளத்தாக்கு தான் வரணும். பள்ளத்தாக்கு மழை பெஞ்சதுன்னா சகதி ஆயிரும், சேராயிரும். ஆண்டவர் சொன்னார், நான் இழுத்துக்கிட்டு வருவேன், பள்ளத்தாக்கில் நிறுத்துவேன்,
மேல இருந்து மழையை ஊத்துவேன், ஆற அடிச்சுட்டு வரும். இவன் சக்கரம் இவிஎம் மிஷின் ஒர்க் பண்ணாது. ஓ சக்கரமோ வெளியே இருந்து ஆப்ரேட் பண்ணி தனக்கு ஓட்டு விட வைக்குது இல்லையா, அது ஒர்க் பண்ணாது. ஏன்னா அங்க இருந்து சிக்னல் வருது. உன் சிக்னல் வேலை செய்யாதுப்பா, உன் சிக்னல் வேலை செய்யாதுடா, அது ஒர்க் பண்ணாது. அதனால சிசரா ரதத்தை விட்டுட்டு, ஏன்னா ரதம் சுத்த மாட்டேங்குது, குதிரைக்கு கால் வெளியே வர மாட்டேங்குது, 4 காலம் உள்ள போயிடுச்சு குதிரைக்கு. அது எந்த காலை வச்சு அழுத்தி எந்த காலை இழுக்கும். அதனால சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையா ஓடுறான், துண்டை காணும் துணியை காணுட்டு. பக்கத்தில் சொல்லுங்க, ஒரு நாள் வரத்தான் போகுது. என் ஆண்டவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருனா, சேனைகளின் கர்த்தர் வந்துட்டாருனா, அவன் துண்டை காணும் துணியை காணும் ஓடிதான் ஆகணும். நம்புறவங்க மாத்திரம் ஒரு பெரிய ஆளு இல்லையா போடலாமா? சரி, இப்போ முடியலண்ணா. சிசரா உயிரோடு இருக்கான். சொல்லுங்க பக்கத்தில், இன்னும் சிசரா உயிரோடு தான் இருக்கான். இப்போ என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்க, நீங்கள் வீட்டில் போய் படிச்சிருங்க, எனக்கு நேரம் இல்லை. அங்கே ஒரு பொண்ணு யாருன்னு பேர், அவர் கூடார வாசல் நிற்கிறா. அவன் சொல்கிறான், கொஞ்சம் தண்ணி வேணும். நீங்கள் தண்ணி தானே கேட்குறீங்க, வாங்க வாங்க வாங்க, டயர்டாக தெரியுங்க, வாங்க வாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பல். அவள் பயங்கர விருந்தோம்பல். வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து படுக்க போட்டு, அவன் தண்ணி கேட்டா பாலை கொடுத்து மூடியும் போட்டா. சிலரை இழுக்கிறதுக்கு அதான் செய்யணும். நான் நல்லா ஒரு உதாரணத்தை எப்பவும் சொல்வேன். என்னைய முஸ்லீமா மாத்துறதுக்கு ஒரு மௌல்வி ட்ரை பண்ணார், நான் அவரை கிறிஸ்தவரை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணேன். 6 மாசம் போராட்டம். சாயங்காலம் 5 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் அவர் இவ்வளோ புஸ்தகத்தை தூக்கிட்டு வர, நானும் இவ்வளோ புஸ்தகத்தை தூக்கிட்டு, கமெண்ட்ரிலாம் வச்சு நாங்கள் 2 டெய்லி சண்டை. என் ஒய்ஃப் சொன்னா, உங்களுக்கு பைத்தியம் பிடித்தா ஆகும் போல் தெரியுது, ஒன்று உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கணும், அவளுக்கு பைத்தியம் பிடிக்கணும். ஏன்னா நாங்கள் 2 டெய்லி 6 மாதம் டெய்லி. அவர் மௌல்வி, அதாவது மௌல்விகளை உருவாக்குகிற குரு. அவங்க பைபிள் காலேஜுக்கு அவர் டீச்சர். நான் சாதாரண ஆள் தான், ஆனால் எனக்கு கொஞ்சம் பைபிள் தெரியும். 2 பேரும் சண்டை போட்டு 2 ஒரு நாள் கையை பிடிச்சிட்டே வராரு, பிரதர் காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவருக்கு இந்த கிரேக்க வைத்தியம் தெரியும். கொஞ்சம் துளசி எடுத்துருந்தாரு. உங்கள் வீட்டுக்காரமாட்ட சொல்லி கொஞ்சம் டீ போட்டு கொடுக்குன்னு சொல்லுங்க. நான் வீட்டுக்குள்ளே போய் கிச்சனில் போய் என் ஒய்ஃப் கிட்ட, ரூபா கொஞ்சம் டீ போட்டு கொடுமான்னு சொல்லிட்டேன். இவ போட்டு வந்தது என்கிட்ட கொடுத்துருக்கணும். அவங்க என்ன செஞ்சா, நேராக வந்து அவர்கிட்ட கொடுத்து, பையா லீஜியன், அதாவது அண்ணே வாங்கிங்கன்ட்டு. அவ்வளோதான், எந்த சின்னன்னு சொல்றாரு. இதுதான் கிறிஸ்தவம் என்றால் எனக்கு இன்னைக்கு ஞானஸ்தானம் கொடுங்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே விளங்கல. நான் 6 மாட்டம் தலையை போட்டு உடைச்சிருக்கேன். ஒரு கப்பு டீலே மாத்திட்டா. இப்படி தெரிஞ்சா நான் அண்டாவிலே டீ போட்டு ஒன்று முழுக்கி எடுத்துருவேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னையா நான் இவ்வளவு நாளும் உன்கிட்ட போராடினேன். இல்லை பிரதர், என் வாழ்க்கையில், அவருக்கு 46 வயசு அப்போ, என் வாழ்க்கையில் முதல் தடவை என்ன அண்ணன்னு ஒரு பெண்ணு கூப்பிட்டான்னா அவங்க பேசுகிறான். ஏன்னா உங்கள் குடும்பத்தில் சேர்த்துட்டீங்கல்ல, அதனால அந்த உண்மையான குடும்பத்தில் நான் சேர விட. இன்னைக்கே பேப்டிசம் கொடுத்தாங்க. அவர் பேர் இஸ்ரேல் அகமது. பக்கத்தில் சொல்லுங்க. இயேசுவை சொல்லி அழுத்துட்டீங்களா? ஜோமண்ணி அழுத்துட்டீங்களா? 2 கேக் வாங்கி கொடுங்க ஐயா. அவங்க பர்த்டேக்கு நீங்க கேக் வாங்கி கொடுத்துக்கிட்டு, நீங்க அவங்க வீட்டுல இருந்து கேக் வருவான்னு பாரு. நான் கிறிஸ்துமஸ் கொடுத்தேன், நான் கொடுக்க மாட்டேங்கிறானு. அடா பாவிகளா, போட்டுட்டு அறுக்கிறது தானே பாக்குறீங்க. ஆண்டவட்டையும் அதே கதை தான், ஆளுங்கிட்டையும் அதே கதை தான். ஆண்டவட்ட 1000 ரூபா கொடுத்தா 10,000 கொடுப்பீரா? நான் 10,000 கொடுக்குறேன், நீர் எது கொடுப்பீரு? பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு அதே கதை தான். நான் கிறிஸ்துமஸ் கொடுத்தா அவன் தீபாவளி கொடுக்கணுமே. பக்கத்தில் ஒன்றும் இல்லைனாலும் சொல்லுங்க, ஒன்றும் இல்லைனாலும் ஒரு டீயாவது ஒழுங்கா போட்டு கொடு. திஸ் லேடி டிட்ன்ட் நோ. அவளுக்கு தெரியாது. என்ன தெரியாது? அவளை குறித்து முன்னாலே தெபோரா சொல்லியிருந்தா,
உனக்கு கிடைக்காது. நீ யுத்தத்தில் ஜெயிக்கிற மேன்மை யாருக்கு போகும்? ஸ்ரீ பேர் சொல்லல. யாகேலுக்கும் தெரியாது தன்னை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குன்னுட்டு. ஆனா வந்தவனுக்கு தண்ணி கேட்டா பாலை கொடுத்தா கமலம் போட்டு கொடுத்தா. அப்ப நீங்க கேட்பீங்க எப்படி கொன்னா? நான் சொல்றேன் காரணம். நான் பைபிள் படிக்கிற மாதிரி நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பைபிள் டேஸ்ட் ஆயிரும். வாசிக்கலாம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிங்க பிரதர். அவன் அவளை பார்த்து குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா, தாகமா இருக்கிறேன் என்றான். அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். அப்பொழுது அவன், இப்பதான் டேஞ்சர் ஆரம்பிக்குது பாருங்க. அப்பொழுது அவன், நீ கூடார வாசலிலே நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றான். இப்பதான் கண்டுபிடிச்சா இவன் வந்திருக்கவன் சரியான ஆள் இல்ல. இப்பதான் தெரிஞ்சது, அடப்பாவி எவனையோ கொன்னுட்டு வந்திருக்கான், இல்லை ஏதோ பிளான் பண்ணி வந்திருக்கான். அதனாலதான் சொல்றேன், யாராவது வந்தா யாரோ சொல்றாங்க, நான் என் பிள்ளைங்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருப்பேன், அப்பா வீட்டில் இருக்கிறாருன்னா இல்லைன்னு சொல்லிவிடா. உங்களை கம்ப்ளிமெண்ட் மூடக்கூடாது, உங்களை ஆணியால அடிச்சு கொல்லணும். பொய் சொல்லி தான் காட்டி கொடுத்துட்டான் தன்னைய. இவன் பொய் சொன்னா, நீ போய் கொஞ்சம் பார்த்து வாசல்ல நின்னுக்க, யாராவது வந்து கேட்பாங்க யாராவது வந்தாங்களான்னு. உள்ளவே இல்லைன்று. ஓஹோ வாத்தியார் நீ உள்ள வந்திருக்கியா? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை எப்படி மாட்டி வைக்கிறான்னு சொல்றேன். ஒரு நாள் மலையில் 5 நாள் ஊழியம் செஞ்சுட்டு, மலையில் நடக்கணும், நடந்து நடந்து ஊழியம் செய்து, நான் மேலே போனால் லுங்கி கட்டிட்டு ஊழியம் செய்வேன். நீங்கள் என்னை வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகசிஞ்ச பக்கம் அறான்னு அடையாளங்கமே கண்டுபிடிக்க முடியாது. நான் கட்டிட்டு லுங்கி கட்டிட்டு, ஏன்னா அங்கே உள்ள போனால் அவனை மாதிரி மாறிட வேண்டிதானே. யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேனா மாறினேன். 5 நாள் நடந்து நடந்து ஊழியம் செஞ்சு டயர்டாக வந்த உடனே சாப்பிடக்கூட வேண்டாம். எங்கள் வீட்டுக்காட்ட சொன்னேன், எனக்கு சாப்பாடு, நான் இப்போ 11 மணிக்கு தான் படுக்கைக்கு போகிறாள். நான் அன்னைக்கு 9:30 மணிக்கெல்லாம் படுக்கைக்கு போகிறதுன்ட்டு பயங்கர டயர்டாகி பெட்ஷீட்டை எடுத்து மூட போயிட்டேன். சாப்பிடலை. எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையை கொண்டு வச்சுருந்தாங்க, ஒரு 3 மாதத்துக்கு உதவிக்காக வச்சுருந்தாங்க, படிக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. படிச்சுக்கிட்டு அவள் உதவி செய்யணுன்ட்டு அவள் யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டோடனே இவள் போயிருக்கா. போயிட்டு நின்றுட்டு அங்கே நின்னே சொல்கிறா, நான் என் ஒய்ஃப்ட்ட சொல்லியிருக்கேன் யாரும் இன்னும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. அங்கே அங்கிள் உங்களை தேடி ஒருத்தர் வந்திருக்காங்க. எனக்கு பயங்கர கோபம், பாதகத்தி, நீ சொல்லியிருக்க கூடாதா அங்கிள் தூங்கிட்டாருன்னுட்டு. வேற வழியே இல்லை, அவள் சொல்லிட்டா. இப்போ நான் பாஸ்டர் அல்லது அந்த சபைக்கு பாஸ்டர், உங்களுக்கு பாஸ்டர் இல்லை, என்னை பாஸ்டர்னு யாராவது கூட்டா கல்லறிவேன். உங்கள் பாஸ்டர் அங்கே இருக்கிறார். ஹலோ, வேற வழி இல்லாமல் டிஷர்ட் போட்டு லுங்கி கட்டிட்டு டயர்டோட, எதுக்கு இந்த நேரம் வந்து தட்டுறாங்க, அதுவும் 9:30 மணிக்கு வந்து தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஒரு கப்புள் 2 வயசு பிள்ளை கையில். அவங்க வந்து உட்கார்ந்தோன்னே சொல்கிறாங்க, அங்கிள் நாங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, நாங்கள் வரும்போது பேசிக்கிட்டோம், இன்னைக்கு அங்கிள் வீட்டு கதவை போய் தட்டுவோம், அவர் திறந்து வந்தாருன்னா நம்ம உயிரோடு இருக்கலாம், திறக்க மாட்டேன் பறவை பார்க்குறேன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம 3 பேரும் தற்கொலை பண்ணிக்கிடலாம்னு சொல்லி வீட்டில் மருந்து வாங்கி வச்சுட்டு வந்திருக்கோம். கவனிங்க, நான் என்னையே தலையில் போட்டுக்கிட்டேன். அந்த பிள்ளை என்னை கூப்பிட்டது சரி. அவள் மட்டும் என் ரூமில் வந்து மட்டும் கூப்பிட்டுருந்தாருன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன், தூங்கிட்டாருன்னு சொல்லு. நோ. ஆனால் ஆண்டவர் திட்டம் வச்சிருந்தார் யாகேலை குறித்து. யாகேலை குறித்து ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சிருந்தார். அவளுக்கு தெரியாது, அவளுக்கு குறித்து தீர்க்க தரிசனம் தெரியாது, அவளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு சென்சிட்டிவ்னஸ் இருந்தது. எவனோ ஒருத்தன் பொய் சொல்கிறான்னா ஏதோ ஒன்று மறைக்க பார்க்குறான். ஓஹோ, இவனைத்தான் பற்றி நம்ம ஊர்லலாம் பேசுகிறாங்களா, இவன் தான் நம்மளை விரட்டுறாளா, இவன் தான் நம்மளை கொலை செய்கிறாளான்னு சொல்லிட்டு
அவனை மூடி போட்டதோடு இல்லை, முடிச்சே போட்டா. என்ன வச்சிருந்தாங்க கையில்? ஆணி. பக்கத்தில் உங்ககிட்ட ஆணி கூட இல்லையா? கேளுங்க கேளுங்க, உங்ககிட்ட ஒரு ஆணி கூட இல்லையா? உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், தம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், தம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சத்துருவை நான் தொடர்ந்து பிடிப்பேன், சத்துருவை நான் தொடர்ந்து பிடிப்பேன். நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். கர்த்தாவே என்பலனே, உம்மில் அன்பு கூறுவேனே. உத்தமமானதும் வழிதானே கர்த்தாவே. யாகேல, உனக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு தான் நேரம் இருக்குது, ஆண்டோடைய ஊழியத்தை செய்யறதுக்கு உனக்கு நேரம் இல்லை. உண்மைதான். உன் கையில் இருக்கிற ஒரு சுத்தியலும் ஒரு ஆணியும் தேவனோடு நீ இணைந்து கொள்ளும்போது அதுவே கோலியாத்தின் அறையில் இருந்த பட்டயத்துக்கு சமானமானது. எல்லாரும் கண்ணை மூடலாம். யாரும் இந்த நேரத்தில் செய்யக்கூடாது. எல்லாரும் கண்களை மூடலாம். தேவன் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். God has started his war in heavenly places. தேவன் தம்முடைய யுத்தத்தை ஆகாய மண்டலங்களில் ஆரம்பித்திருக்கிறார். ஏராளமா பேச முடியும் அதை குறித்து பேசுறதுக்கு மட்டும். But he wants a team. He looks for a team. ஆண்டவருக்கு ஒரு சேனை வேண்டும். அவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்கு ஒரு சேனை வேண்டும். ஏனென்றால் அவருக்கு பேர் சேனைகளின் கர்த்தர். தனியாக அல்ல, ஒரு பெரிய சேனையோடு தான் அவர் யுத்தத்தை நடப்பிக்க விரும்புகிறார். அதில் சேர்க்கக்கூடியவர்கள் தேவ ஆவின் பலத்தில் தேவன் செய்ய விரும்புகிறதை தேசத்துக்கு அறிவிக்கிறவர்கள், மற்றவர்களை இயக்குவிக்கத்தக்கதான தீர்க்க தரிசனம் சொல்கிற அந்த கிருபையுடையவர்கள். ஒரு பெரும் திரள் கூட்டத்தை ஆண்டவருக்கு என்று செய்வதற்கு பாராக்கை போல சேர்க்கிற ஒரு கூட்டம், பாராக் போன்றவர்கள். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எதுக்கவும் தெரியாது, பாதுகாக்கவும் தெரியாது, ஆனாலும் நானும் அவைலபிள், என்னையே தந்துடுறேன். ஐ டேக் ரிஸ்க் ஆஃப் மை லைஃப். என் வாழ்க்கையை அப்படியே அர்ப்பணிக்கிறேன். எஸ்தரை போல செத்தாலும் சாகிறேன். பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் எல்ஸ். மை லைஃப் இஸ் த ஒன்லி திங் விச் ஐ கேன் ஆஃபர் என்று சொல்கிறவர்களும், காலத்தை புரிந்து கொண்ட இசக்கார்களும், எழுதுகோலை பிடித்திருக்கிறது போல லேப்டாப்பை வைத்து வேலை செய்கிறவர்களும், அதிபதிகளாகிய டீம் லீடர்ஸும், காலத்தை அறிந்து மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்கிற நல்ல ஆலோசனைக்காரர்களும், தேவன் வானத்திலிருந்து செய்கிற யுத்தத்திலே இணைந்து கொள்கிற நதியும் கூட. ஏன் அடுப்பறையில் இருக்கிற யாகாயல் வளைக்கும் ஆண்டவருக்கு தேவை. I don't want to say which group you belong. நீ எந்த கூட்டத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியாது, உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒன்று மட்டும்தான் தெரியும், வானத்திலே இருந்து யுத்தம் உண்டாயிற்று என்பது மாத்திரம்தான் தெரியும்.
உன் வீட்டு வாசல் வரைக்கு யுத்தம் வந்திருக்கிறதும் எனக்கு தெரியும். நீ நூதன தேவர்களை தெரிந்து கொண்டதினால் உன் வீட்டு வாசல் வரைக்கு வந்திருக்கிறது யுத்தம். அந்த யுத்தத்தை மேற்கொள்வதற்கு வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று என்று சொல்லுகிற ஒரு சத்தம் நான் என்னுடைய செவிகளுக்கு வருகிறது. But God cannot encounter the enemy unless the people, everyone, எல்லாரும் இணையும் வரை, சபை எல்லாரையும் ஈடுபடுத்தும் வரை ஆண்டவர் அதை செய்யக்கூடாது. இப்ப நான் கேட்க விரும்புறேன், பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார், இந்த 7 கூட்டத்தில் நானும் ஒரு ஆளு. நான் கடற்கரை ஓரத்தில் உலாவி வருவது மாத்திரம் இல்லை, மந்தைகளின் சத்தத்தை கேட்டு அதிலே மகிழ்கிறதுக்கு மாத்திரமல்ல, தேவ சத்தம் கேட்டு அதில் என்னையும் ஒப்பு கொடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். அவள் மாட்டும் அமைதியாக எழுந்திருக்கலாம், யாரும் கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். நான் ஒருவேளை யாகேலின் கூட்டமாக இருக்கலாம், அல்லது ஈட்டியும் கேடகம் இல்லாத ஒரு 10,000 பேர்ல நானும் ஒருவனாக ஒருத்தியாக இருக்கலாம். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன கூட்டம். மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், the call is for all. இந்த அழைப்பு எல்லாருக்கும், எல்லா வயதினருக்கும் உண்டு. You may be young, you may be old, you may be earning a big money and you may be jobless. You may be in the college or you may be pursuing for a career. You may be seeking a job or you may be waiting for a marriage. You may be settling your life. பட் சேனைகளின் கர்த்தரான என் ஆண்டவரை பார்க்குறேன், அந்த சேனையில் நானும் இணைஞ்சு கொள்வேன், எந்த விதத்திலையும் இணைந்து கொள்வேன். என்னால் முடிஞ்சதை அந்த சேனையில் நான் சேர்ந்து கொள்கிறேன். நான் உங்களை யாரையும் பீகாருக்கு கூப்பிடலை, ப்ளீஸ். This country is facing a war. The whole nation, whether it is in Chennai or whether it is in Hyderabad, whether it is in Bangalore or Mumbai, என் செய்தியை டிவியில் கேட்டுக்கொண்டிருக்கவங்க நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. You may be overseas. வானத்தில் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. சேனைகளின் கர்த்தராக அவர் எழுந்து நிற்கிறார். அவன் பின்னால் வர்றதுக்கு ரெடிங்கிற மாத்திரம் அப்படியே அமைதியாக எழுந்து நிற்கலாம், யாரும் ஒருத்தரையும் கம்பல் பண்ண போகிறதில்ல. இஃப் யூ ஃபீல் ஐ மஸ்ட் இன்வால்வ் இன் சம் வே, ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு அதான் முடியும், என்கிட்ட இருக்கிறதெல்லாம் சுத்தியலும் ஒரு ஆணியும் கூடார ஆணியும் தான், பரவாயில்ல, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, மை லைஃப் மை பாடி. சில சொல்கிறீங்க, யாரோ என்கிட்ட இருக்குது, பிள்ளை தான் இருக்குது. எஸ், சந்ததியையும் யுத்தத்துக்கு பழக்குவிக்கிற கர்த்தர் நம்மத்திலே உலாவுகிறார். ஆராதிக்கும் போது தேவன் நம்மத்திலே உலாவுனது உண்மை, அவர் நம்மத்திலே இருப்பதும் உண்மை. That God is calling everyone. When he initiates, he involves everybody. அவர் ஆரம்பித்தால் அவர் அதில் எல்லாவரையும் இணைத்துக் கொள்ள விரும்புகிறார். இதில் ஒருவரும் தப்பி போக முடியாது. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இதை வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். Here I am Lord, wholly available. Here I am, wholly available. என்னை பார்த்து ஒரு நாள் கூட்ட போது நான் புறப்பட்டு பீகார் போனேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களை பீகாருக்கு கூப்பிடல. If God calls you and leads you to Bihar, come, welcome. But God calls you to join his army. It's a recruitment time for the army. இது இராணுவத்தில் ஆட்களை சேர்க்கிற நேரம்.
அந்த பெரிய படைக்கு ஆட்கள் தேவை, கேப்டன்கள் தேவை, லெப்டினன்ட்ஸ் தேவை, மேஜர் தேவை. அதைத்தான் என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் என்னை நேசிக்கின்றாயா, வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய், உன்னை ரட்சிக்க பிதா அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, உம்மை நேசிக்கின்றேன் நான். இருதயத்தில் சொல்லுங்க, உம்மை நேசிக்கின்றேன் நான். மறுபடியுமாக, உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.